அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ப்ரோலிட்டேரியட் ப்ளீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புல நடந்துட்டு வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் சைட்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப லேக் ஆவாங்க. பாத்தீங்கன்னா அது வந்து புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். அதான் என்ன டாபிக் பாத்தீங்கன்னா பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி பியாண்ட் ரீசனபிள் டவுட். எல்லாத்துக்குமே தெரியும் இதுதான் என்னன்னு சொல்லி செக்ஷன் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுதான் என்ன, இது எப்போ பேரன் ஷிஃப்ட் ஆகும், எப்படி எப்படி அறுதிட்டு சொல்லுங்கன்னா யாராலையும் அதை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான டாபிக். அது யார் சொல்ல முடியும்னா நல்ல நிபுணத்துவம் அனுபவம் வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் தான் அதுல பல வழக்கல் கையாண்டா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அந்த விதத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே நான் சார் கிளாஸ் எடுத்து தரீங்களா சார்ன்னு கேட்கும்போது நீ கத்துக்க ரெடியா, நான் கத்துக் கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்லி எப்போதும் நமக்காக தொடர்ச்சியா வகுப்புகள் எடுத்து கொடுக்க வந்த வகுப்பு எடுத்து கொடுக்க நமக்கு சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கும் நம்ம சிவசூரியன் சார் திருநெல்வேலியிருந்து நமக்காக எடுத்து கொடுத்து வந்திருக்காங்க. சார் இதுல வந்து இந்த டாபிக் வந்து எல்லாத்துக்குமே தேர்வு எழுத போறவங்களா இருக்கட்டும், சப்போஸ் ப்ராக்டிக்ஸ்ல இருக்கவங்களுக்கும் முக்கியமான ஒரு டாபிக் இந்த ஒரு டாபிக். அதனால பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவரும் கவனத்தை சிதற விடாம இந்த வகுப்பை கூர்ந்து கவனிங்க. இது உங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு முக்கிய ஒரு உந்துதலா இருக்கும். அதனால சந்தேகம் இருந்தா வகுப்பு முடிவுல கேளுங்க, சார் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வகுப்பு முடிவுல இடையில சந்தேகம் பண்ண வேண்டாம். தேங்க்யூ சார். வெல்கம் சார். நான் வகுப்புல போலாம் சார். நன்றி. குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த டாபிக்கை பொறுத்தளவுல எவிடன்ஸ் ஆக்ட்லயும் ஒரு முக்கியமான ஏரியா இதுதான். இந்த ஏரியா பயன்படுத்துறதை பொறுத்துதான் ஒரு நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை வந்து ரொம்ப அறிவார்ந்த தீர்ப்பாக எழுத முடியும். ஒரு அறிவார்ந்த வழக்கறிஞரால தன்னுடைய வழக்காடிக்கு ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியும்னா அந்த ரெண்டுக்குமே இந்த ஏரியா தான் உதவிகரமாக இருக்கும். இந்த ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் விரல் நுனியில வைத்து செயல்பட வைக்கக்கூடிய ஒரு டாபிக் இது. அவ்வளவு முக்கியமான டாபிக் இது. ரெண்டு வார்த்தை தான் அந்த டாபிக் இருக்கு. பர்டன் அண்ட் ப்ரூஃப். பர்டன் ஆஃப் ப்ரூஃப். ஒரு பொருண்மையை எப்படியெல்லாம் நிரூபணம் செய்வது, ஹவு டு ப்ரூவ் எ ஃபேக்ட். அந்த நிரூபணத்தை யார் செய்வது, யார் செய்ய வேண்டிய கடப்பாட்டுக்கு உள்ளானவர், சட்டப்படியான கடப்பாட்டுக்கு உள்ளானவர், எந்த அளவில் நிரூபணம் செய்ய வேண்டும், இந்த மூணு தான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். அப்போ முதல்ல நீங்க எடுத்து பாருங்க, ஒரு பொருண்மை நிரூபணம் செய்யப்பட வேண்டியது என்னென்ன வழிமுறைகளில் நிரூபணம் செய்யலாம். ப்ரூஃப் ஆஃப் எ பர்டிகுலர் ஃபேக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஓரல் எவிடன்ஸ், வாய்மொழி சாட்சியம் மூலமாக ஒரு பொருண்மையை நிரூபணம் செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நீங்க போட்டுங்க, ப்ரூஃப் ஆஃப் எ பர்டிகுலர் ஃபேக்ட். 1. ஓரல் எவிடன்ஸ், செக்ஷன் 59 and 60. Second, documentary evidence, section 3, 61 to 65B, 74 to 78. அப்புறம் 79 to 90. 79 to 90. ஸோ ஒரு பொருண்மை நிரூபணம் செய்யப்படுவதற்கு வழிமுறைகள்ல ஃபர்ஸ்ட் ஓரல் எவிடன்ஸ், அதுல 3 நீங்க சேர்த்துக்கலாம். செக்ஷன் 3, 59 and 60. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், செக்ஷன் 3, 61 to 65 கேபிட்டல் B, 74 to 78, 79 to 90. இது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். தேர்ட், ஒரு ஃபேக்டை ப்ரூவ் பண்றதுக்கு ப்ரிசம்ஷன் மூலமாகவும் ப்ரூவ் செய்யலாம். செக்ஷன் 4, 107 to 108, I mean 107 and 108, and section 114. ஸோ ஒரு ப்ரிசம்ஷன் மூலமாக ஒரு பொறுமை நிரூபணம் செய்வதற்கு இத்தனை செக்ஷன்ஸ். வேற என்ன வழிமுறைகள்லாம் இருக்குன்னா, எஸ்டோபல், பிரின்சிபல் ஆஃப் எஸ்டோபல் மூலமாகவும் ஒரு பொறுமையை நிரூபணம் செய்யலாம். செக்ஷன் 115, 116 and 117. அடுத்தது வந்து செக்ஷன் 58, அட்மிட்டட் ஃபேக்ட்.
ஒரு பொருண்மையை பொறுத்து ஒத்துக்கொள்வதன் மூலமாகவும் அந்த பொருண்மை நிரூபணம் செய்யப்படும். ப்ரூஃப் ஆஃப் எ மோட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் எ பர்டிகுலர் ஃபேக்ட்ல செக்ஷன் 58 முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லீகல் ஃபிக்ஷன். லீகல் ஃபிக்ஷன்ங்கிறது எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஷேல் பி டீம் டு ஹவ், ஷேல் பி டீம் டு ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுதோ அது எந்த ஆக்டா இருந்தாலும் சரி. நீங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல போய் செக்ஷன் 138ல பாருங்க. 138ல இந்த சென்டென்ஸ் இருக்கும், ஷேல் பி டீம் டு ஹவ் கமிட்டட் தி அஃபென்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு அதுக்கு இட் இஸ் நோன் அஸ் இன் லா, இட் இஸ் நோன் அஸ் டீம்டு கிளாஸ் ஆர் லீகல் ஃபிக்ஷன். இது பிரிசம்ஷனோட வேறு வடிவத்தில் உள்ளது. பிரிசம்ஷனும் இதுவும் ஒன்றா கிடையாது. There are two sides of a coin. Presumption ஒரு side of a coin, legal fiction இன்னொரு side of a coin. அப்படிதான் பார்க்க முடியும் ஒழிய presumption legal fiction ரெண்டும் ஒன்று கிடையாது. ஸோ எங்கெல்லாம் shall be deemed to have, deemedங்க வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அது எந்த லாவா இருந்தாலும் சரி அந்த பொருண்மையை நிரூபணம் செய்யப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் டீம்டு கிளாஸ் ஆர் லீகல் ஃபிக்ஷன். ஸோ ஒரு பொருண்மை நிரூபணம் செய்யப்படுவதற்கு என்ன வழிமுறைகள்லாம் இருக்கு பாருங்க. ஓரல், டாக்குமெண்ட்ரி, பிரிசம்ஷன், எஸ்டோபல், அட்மிட்டட் ஃபேக்ட் அண்ட் லீகல் ஃபிக்ஷன். இத்தனை வழிமுறைகள் இருக்கு. இது ப்ரூஃப். இப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல ப்ரூஃப்னா என்ன நமக்கு முதல்ல தெரியணும். வாட் இஸ் மீன் பை ப்ரூஃப்? ப்ரூஃப் மீன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். ப்ரூஃப் மீன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். சாட்சியத்தின் விளைவு நிரூபணம். படன் யாரோ ஒருத்தர் ஒரு சவுண்ட் கொடுக்குறீங்களே பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ ப்ரூஃப் மீன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ். சாட்சியத்தின் விளைவு என்பது நிரூபணம் என பொருள் கொள்ளப்படும். அடுத்த ஒரு கேள்வி, அப்போ வாட் இஸ் மீன் பை எவிடன்ஸ்? ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் கால்டு ப்ரூஃப். அப்போ வாட் இஸ் மீன் பை எவிடன்ஸ்? எவிடன்ஸ் மீன்ஸ் மீன்ஸ் ஆஃப் ப்ரூஃப். எவிடன்ஸ் மீன்ஸ் மீன்ஸ் ஆஃப் ப்ரூஃப். நிரூபணத்தின் வழிமுறைகள். நிரூபணத்தின் வழிமுறைகள் என்னெல்லாம் பாருங்க. அதுதான் சாட்சியம். நிரூபணத்தின் வழிமுறைகள் என்னெல்லாம் உண்டு? ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எவிடன்ஸ், மெட்டீரியல் எவிடன்ஸ் அண்ட் ரியல் எவிடன்ஸ். 4 வகையா இருக்கு. எவிடன்ஸ் இஸ் தி மீன்ஸ் ஆஃப் ப்ரூஃப். எதெல்லாம் எவிடன்ஸ் மூலமாக, மீன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் மூலமாக எவிடன்ஸ் எப்படிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணா, ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எவிடன்ஸ். இது ரெண்டுக்கும் செக்ஷன் 3ல பார்க்கலாம். மெட்டீரியல் எவிடன்ஸ் செக்ஷன் செகண்ட் ப்ரொவிசோ கிளாஸ் 2 செக்ஷன் 60ல நீங்க பார்க்கலாம். செகண்ட் ப்ரொவிசோ கிளாஸ் 2 செக்ஷன் 60. அடுத்தது ரியல் எவிடன்ஸ். ரியல் எவிடன்ஸ்ங்கிறது இப்போ ஐடி ஆக்டின் மூலமாக உருவாகுது. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் நீங்க ரியல் எவிடன்ஸ் சொல்லலாம். ஆர் ஆட்டோமேட்டிக் எவிடன்ஸ் அதுக்கு பேர். ஸோ இப்போ 4 வகையான modes and means are available to prove a particular fact. So the means of proof is called evidence. So Indian Evidence Act la pathina, Indian Evidence Act la nalla பாருங்க, ஒரு பொருண்மை நிரூபணம் செய்யப்பட்டது, மெய்ப்பிக்கப்பட்டது அல்லது பொய்ப்பிக்கப்பட்டது. மெய்ப்பிக்கப்படவும் இல்லை, பொய்ப்பிக்கப்படவும் இல்லை. இந்த 3 தான் உங்களுக்கு செக்ஷன் 3ல இருக்கும். ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்டு. 3 வகையான கான்செப்ட் செக்ஷன் 3ல இருக்குது நிரூபணம் சம்பந்தமாக. நீங்க அந்த ப்ரூவ்டுங்கிற கான்செப்டை மறந்துட்டு, ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்டுங்கிற அந்த கான்செப்டை மறந்துட்டு நீங்க பர்டன் ஆஃப் ப்ரூஃபை படிக்கவே முடியாது. அப்படின்னா ப்ரூவ்டுங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அங்க பாருங்க. The meaning of the word proof and proved அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, ப்ரூவ்டுங்கிற கான்செப்ட்ல a fact is said to be proved அப்படின்னு ஆரம்பிப்பாங்க.
fact is said to be proved whenங்கிறத நீங்க ஒரு கொஸ்டின் மார்க்கோட நிப்பாட்டிக்கலாம். அந்த டேர்ம் அங்க நீங்க படிக்கும்போது ப்ரூவ்டுங்கிறத படிக்கும்போது a fact is said to be proved when அப்படிங்கிற நீங்க கொஸ்டின் மார்க்க போட்டீங்கன்னா எப்பொழுது ஒரு பொருண்மை நிரூபணம் செய்யப்பட்டதாக எடுத்துக்கொள்ள முடியும்? ஆஃப்டர் கன்சிடரிங் த மேட்டர் பிஃபோர் தி கோர்ட். ஆஃப்டர் கன்சிடரிங் த மேட்டர் பிஃபோர் த கோர்ட் தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய ஆஃப்டர் கன்சிடரிங் த எவிடன்ஸ் பிஃபோர் த கோர்ட்னு அங்க சொல்லப்படவில்லை. அப்ப அங்க மேட்டர்ஸ் பிஃபோர் த கோர்ட்னு ஏன் சொல்றாங்க? எவிடன்ஸ் பிஃபோர் த கோர்ட்னு அதுல சொல்லப்படவில்லை. அப்போ எவிடன்ஸை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா ஒரு நீதிமன்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட்டர்ஸ் பிஃபோர் த கோர்ட் இன்க்ளூட்ஸ் த எவிடன்ஸ் பிஃபோர் த கோர்ட். சாட்சியத்தையும் பரிசீலனை செய்ய வேண்டும், சங்கதிகளையும் பரிசீலனை செய்ய வேண்டும். அப்படி பரிசீலனை செய்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபேக்ட் எப்ப நிரூபணம் செய்யப்பட்டதாக முடிவுக்கு வர வேண்டும். அது பிராக்மெட்டிக் டபுள் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பிராக்மெட்டிக், there are two pragmatic double test. இரண்டு விதமான ஒரு நடைமுறைக்கு ஏற்ற ஒரு பரிசோதனை அங்க இருக்கு. அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் பொழுதுதான் எதை மேட்டர்ஸ் பிஃபோர் த கோர்ட்டை பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் பொழுது ஒரு பொருண்மை நிரூபணம் செய்யப்பட்டதாக ஒரு முடிவுக்கு வரலாம். அது ரெண்டு விதமான பரிசோதனையை அங்க ப்ரூவ்டுங்கிற கான்செப்ட்ல சொல்றாங்க. ஒன்னு எய்தர் த பிலீஃப் ஆஃப் த கோர்ட், நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கை. ஆஃப்டர் கன்சிடரிங் த மேட்டர் பிஃபோர் த கோர்ட் believes that fact is exist. நீதிமன்றம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பொறுமை நிரூபணம் செய்யப்பட்டதாக எடுத்துக்கொள்ளுது. இதுதான் ப்ரூவ்டுல ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கும். இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஒன் அமாங் த பிராக்மெட்டிக் டெஸ்ட்ல ஒன் அமாங் தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிலீஃப் ஆஃப் த கோர்ட். நீங்க செக்ஷன் 3ல பார்க்கலாம். அதெல்லாம் ஆர் ப்ராபபிலிட்டிக்கான ஒரு வார்த்தை அங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சப்போசிஷன் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போசிஷன் தட் இட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொண்டு வருவாங்க. சப்போசிஷன். ஸோ சப்போசிஷன்ங்கிறது ஏறக்குறைய அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அந்த பொருண்மை நிரூபிக்கப்பட்டதாக மெய்ப்பிக்கப்பட்டதாக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அந்த பொருண்மை நிரூபிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது யாருடைய தன்மையிலிருந்து, ஒரு நீதிபதியினுடைய தன்மையிலிருந்து பார்க்க வேண்டாம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஏ ப்ரூடன்ட் மேன், ஒரு சாதாரண அறிவு படைத்த ஒரு மனிதனுடைய மனநிலையிலிருந்து நீதிமன்றத்தில் உள்ள சங்கதிகளை பரிசீலனை செய்து பார்த்தால் அந்த ப்ரூவ்டுங்கிறதுல ஒரு பொருண்மை நிரூபணம் செய்யப்பட்டதா இல்லையா, மெய்ப்பிக்கப்பட்டதா இல்லையான்னு ஒரு முடிவு செய்ய முடியுங்கிறாங்க. இதுதான் ப்ரூவ்டு கான்செப்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு விதமாக டெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, நீதிமன்றமே அந்த பொறுமை நிரூபணம் செய்யப்பட்டதாகவோ அந்த பொறுமை இருப்பதாகவோ நம்ப வேண்டும், அல்லது சாதாரண அறிவு படைத்த மனிதன் ஒருவன் அந்த வழக்கின் சூழ்நிலையில் அந்த பொறுமை இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்தால் ரெண்டுல எதுல ஒன்று இருந்தாலும் சரி அது ப்ரூவ்டுன்னு ஆகுது. ஒரு ப்ரூவ்டுங்கிற ஒரு ஃபேக்டை ப்ரூவ் பண்றதுக்கு ரெண்டு விதமான சூழ்நிலைகளை ஏதோ ஒரு டெஸ்டின் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் ப்ரூஃப் தான் ப்ரூவ்ட் ஆகும். ரைட். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, பார்டன். ரெண்டாவது பார்டன். ப்ரூஃப் முடிஞ்சு இப்போ பார்டனுக்கு வரோம். பார்டன்னா என்ன? நீங்க லிட்ரல் மீனிங் ஆர் காமன் பார்லன்ஸ்ல ஆர்டினரி டிக்ஷனரி மீனிங் பாத்தீங்கன்னா பார்டன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வெயிட்னு அர்த்தம். பார்டன் வெயிட் நம்ம ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். பட் இந்த சாப்டர்ல 102ல இருந்து 106 வரைக்கும் சொல்லக்கூடிய பார்டன் என்னன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ரிலேட்டிங் டு த டேர்ம் வெயிட். வெயிட்னு சொல்லல அவங்க. வெயிட் இல்லாம என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெயிட்னு சொன்னா அது சுமையாக இருக்கும், அப்போ பார்டன்ங்கிற மீனிங் சரியா இருக்கும். ஆனா இவங்க பார்டன் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ரிலேட்டிங் டு த குவாலிட்டி ஆஃப் எவிடன்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 134 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், no particular number of witness is necessary to prove a particular fact. So even a single witness is enough to prove a fact. அதுதான் 134னுடைய கான்செப்ட். ஸோ இங்க பார்டன்ங்கிறத நாட் ரிலேட்டிங் டு வெயிட். ஸோ ஒரு நீதிமன்றம் ஒரு ப்ரூஃபுக்கு ஒரு ப்ரூவ்டுங்கிற கான்செப்டை எடுக்கணும்னு சொன்னா குவாண்டத்தை வச்சு எடுக்க மாட்டாங்க, குவாலிட்டியை வச்சு தான் எடுப்பாங்க. ஒரு சாட்சி இருந்தாலும் போதும்,
அதனுடைய தரம் நம்ப தகுந்ததாக இருந்தால் அந்த ப்ரூவ்டு ஃபேக்ட் ப்ரூவ்டுன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஸோ கோர்ட் வந்து do not go by the quantum or volume of evidence, but the court consider the qualitative appreciation of evidence. So burden in this context means responsibility of the party to prove the case or obligation upon the party to prove the case. So the burden இந்த இடத்துல என்ன மீன் பண்ணிக்கலாம்னா, ஒன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பார்ட்டி ஆர் லீகல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த பார்ட்டி டு ப்ரூவ் எ பர்டிகுலர் ஃபேக்ட் இன் எ கேஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க, பர்டன்ங்கிறத ரெஃபர் டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ஆப்ளிகேஷன் அப்பான் த பார்ட்டி, நாட் ரெஃபர்ஸ் டு வெயிட். இதுதான் பர்டனுக்கான மீனிங். ஸோ இப்போ பர்டன்னா என்ன நமக்கு தெரியுது, ப்ரூஃப்னா என்னன்னு தெரியுது. இப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னா என்னன்னு பார்த்துறோம். அவ்வளவுதான். யார் ஒருவர் நீதிமன்றத்தில் நிரூபணம் செய்ய வேண்டிய கடப்பாட்டுக்கு உள்ளாகிறார், சட்டப்படியான கடப்பாடு அப்படிங்கிறத பத்தி செக்ஷன் 101 இருந்து 106 வரைக்கும் சொல்றாங்க. இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் முக்கியமான கான்செப்ட் இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அதுலதான் ப்ரிபாண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியும் பியாண்ட் ரீசனபிள் டவுட் கான்செப்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட், ஹூ ஷுட் ப்ரூவ் த கேஸ், இதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். யார் ஒருவர் வழக்கை நிரூபணம் செய்ய வேண்டும். ரெண்டாவது, வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் இன் ஈச் அண்ட் எவ்ரி கேஸ். பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல இருந்து நீங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப்னு ஒரு கான்செப்ட் பாக்குறீங்க. ஒரு நிறுவனத்தினுடைய தன்மை அல்லது நிலை எந்த அளவு இருந்தால் ஒரு வழக்கில் ஒரு தரப்பினர் அதை நிரூபணம் செய்ததாக எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாக்குறது ஹூ ஷுட் ப்ரூவ் த கேஸ். செகண்ட் ஒன், வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் இன் ஈச் அண்ட் எவ்ரி கேஸ். மூணாவது, ஹூ ஷுட் லீட் த எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட். யார் ஒருவர் முதலில் சாட்சியத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும், யார் ஒருவருக்கு நீதிமன்றத்தில் சாட்சியத்தை சமர்ப்பிக்கும் உரிமை உண்டு. Who should lead the evidence first? Who is person having right to add his evidence first? அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ள வந்து இதற்கான விடைகள்லாம் கிடையாது. அதே மாதிரிதான் preponderance of probability and beyond reasonable doubt. இந்த ரெண்டு கான்செப்டும் எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃபுக்குள்ள வரும். நிரூபணத்தின் தரம் அல்லது நிலை. ஒரு நிறுவனத்தின் நிலை அல்லது ஒரு தரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பியாண்ட் ரீசனபிள் டவுட்டாக இருக்கணுமா, ப்ரீபண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியா இருக்கணுமா. இதுதான் வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல ரெண்டாவது டாபிக். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹூ ஷுட் ப்ரூவ் த கேஸ், யார் ஒருவர் நிரூபணம் செய்யணும் வழக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 101 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். 101 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான பேரா இருக்கு பாருங்க. 101ல ரெண்டு பேரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேரால என்ன சொல்றாங்கன்னா, whoever desires any court to give judgment, யார் ஒருவர் நீதிமன்றம் as to any legal right or liability, எந்த ஒரு உரிமை அல்லது பொறுப்பு சம்பந்தமாக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, dependent on the existence of facts, அந்த ரைட் ஆர் லயபிலிட்டி எதை தாங்கி நிற்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இந்த இடத்துல புளூரல் வேர்டு போட்டுருப்பாங்க. ஃபேக்ட்ஸ்ங்கிறது நீங்க இதுக்கு கூட ஒரு மீனிங் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஃபேக்ட்ஸ்னா என்ன, ஃபேக்ட்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ட்டு போக முடியாது. கடந்து போகக்கூடிய வார்த்தை அல்லது இது புளூராலிட்டியில சொல்லப்பட்டிருக்கு. புளூராலிட்டி ஆஃப் ஃபேக்ட்ஸ். சோ ஒன்றுக்கு மேற்பட்ட பொருண்மை, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருண்மை சம்பந்தமாக which he asserts, யார் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருண்மை இருப்பதாக சொல்லுகிறாரோ must prove that those facts exist. ஒரு வழக்கில் ஒரு நபர் தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த தீர்ப்பு எது சம்பந்தப்பட்டதாகனா எந்த ஒரு சட்டப்படியான உரிமை அல்லது பொறுப்பு. எதன் அடிப்படையில் கேட்டா டிபெண்டன்ட் ஆன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். பல பொருண்மைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருண்மைகள் இருப்பதன் அடிப்படையில் ஒரு உரிமை அல்லது கடமை, உரிமை அல்லது பொறுப்பு இருப்பதாக who asserts, யார் ஒருவர் கூறுகிறாரோ, யார் ஒரு இருப்பதாக நீதிமன்றம் தனக்கு சாதகமாக தீர்ப்பு தர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் must prove that that force exists. அந்த நபர் தான் நிரூபணம் செய்ய வேண்டும். சோ burden of proofல who should prove the case கேட்டா இந்த burden of proof 102 ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கவர் தான் ப்ரூவ் பண்ணும்.
It is called as persuasive burden. Persuasive burden means to prove the case, entire case, to prove the entire case to the satisfaction of the court by a person who desires a result or judgment in his favor. So, ஒரு நபர் நீதிமன்றத்துல முழுமையாக நிறுவனம் செய்ய வேண்டிய கடப்பாட்டுக்கு யார் உள்ளாகிறாரோ அவர் தான் அந்த வழக்கை நிறுவனம் செய்ய வேண்டும், அவருக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவதற்கு. ரிகார்டிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட பொறுமைகள் இருப்பதாக. அப்ப இங்க பாருங்க, ஹூ அசட்ஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சோ உள்ளது என்பதை தான் நிரூபிக்க முடியும், இல்லை என்பதை நிரூபிக்க முடியாது. அதற்கான தாரக மந்திரத்தை இங்கே கொடுத்துட்டாங்க 101. இருப்பதாக யார் உறுதிப்பட கூறுகிறாரோ அவர் தான் நிரூபணம் செய்யும். இல்லை என்பவருக்கு வேலையே இல்லை, நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃபே இல்லை. ஆனா பின்னாடி வரும் 102 ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிறது, பொருண்மைகள் உள்ளது என்று சொல்லக்கூடிய நபர் தான் நிரூபணம் செய்ய வேண்டும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, பேய் பிசாசு இருக்கிறதா இல்லையா, இதை யார் நிரூபணம் செய்யணும்? ஒரு தாவா வந்ததுன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்குன்னு சொல்றவங்க தான் நிரூபிக்கணும். நீங்க இருக்குன்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா? எப்படி நிரூபிக்க போறீங்க? நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் கடவுள் இல்லை, பேய் பிசாசு இல்லைன்னு சொல்லிட்டேன், அதனால எனக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃபே இல்லை. ஒன் ஹூ அசட்ஸ், இப்ப எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ், ஹூ அசட்ஸ், நீங்க தான் இப்ப சொல்றீங்க, எப்படி நிரூபணம் செய்ய முடியும்? அப்ப 101 எதை சார்ந்து இருக்குன்னு பாருங்க. 101 வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை வந்து நிரூபணம் செய்வதற்கு சொல்லல. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது நம்பிக்கை சார்ந்த சங்கதி. ஒரு பேய் அல்லது பிசாசு இருக்கிறதா என்பது நம்பிக்கை சார்ந்த சங்கதி. அதை பத்தி 101 சொல்லல. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் லாஜிக்கா உள்ளது. பட் இங்க லீகல் ரைட் ஆர் லயபிலிட்டியை மட்டும் தான் சொல்றாங்க பாருங்க. உங்களை எப்படி ட்விஸ்ட் பண்றாங்க பாருங்க கொஸ்டின்ல. செக்ஷன் 101 as to any legal right or liability இதை பத்தி மட்டும்தான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு. உங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் பத்தி பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல இல்ல. ஏன்னா நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல கொண்டு வர முடியாது. அதைதான் ஸ்டீஃபன் நினைக்கிறாரு. சோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் எதை பத்தி உள்ளதுன்னு கேட்டீங்கன்னா, as to any legal right, சட்டப்படியான கடமை அல்லது பொறுப்பு அது சம்பந்தமாக ஒருவர் இருக்கிறது என்று சொன்னால் அதை நிரூபணம் செய்ய வேண்டியதுதான் அவருடைய கடமை. இதான் 101. 101 செகண்ட் பார்ட்ல பாருங்க. when a person is bound to prove the existence of any fact, existence of facts இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் existence of facts. செகண்ட் பார்ட்ல பாருங்க, எனி ஃபேக்ட், எந்த ஒரு பொருண்மை, எந்த ஒரு பொருண்மை இருப்பதாக யார் சொல்கிறாரோ, இட் இஸ் செட் தட் தி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் தட் பர்சன். அப்ப இவர் ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட் இருப்பதாக சொல்லுவார். சே ஃபார் அலிபி, ப்ளீ ஆஃப் அலிபி எடுத்துங்க. நீங்க உதாரணத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு எளிதலா புரியும். ப்ளீ ஆஃப் அலிபின்னு ஒரு அலிபிக்கிற ப்ளீயை ஒருத்தர் ரைஸ் பண்றான்னு சொன்னா, அந்த ப்ளீ ஆஃப் அலிபியை ப்ரூவ் பண்ண வேண்டியது யாருடைய கடமைனா அவருடைய கடமை. ப்ளீ ஆஃப் அலிபிங்கிறது ஏதோ சிவில் கிரிமினல் வழக்குகள் மட்டும் செக்ஷன் 11 இருக்குன்னு நினைக்காதீங்க. சிவில்லையும் தேவைப்படும். சிவில்ல எப்படி வரும் பாருங்க. ஒரு எக்ஸிகியூஷன் ஆஃப் டாக்குமெண்ட் இஸ் கொஸ்டினபிள். எக்ஸிகியூஷன் ஆஃப் டாக்குமெண்ட் இஸ் இன் கொஸ்டின். ஒரு நிறுவனம் ஒரு ஆவணம் பிறப்பிக்கப்பட்டதா அப்படிங்கும் போது எக்ஸிக்யூட்டார் வந்து டினைஸ் த எக்ஸிகியூஷன். அட்டஸ்டர் டினை பண்ணா என்ன செய்யுங்கிறது பிறகு பார்க்கலாம், அது பின்னாடி இருக்கு. So executor himself denies the execution of the document by saying that, by raising that there a plea of alibi. அந்த டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் கொடுக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய தினத்தில் நான் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் எக்ஸிகியூஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டை டினை பண்றதுக்கும் என்ன செய்யலாம், அலிபிங்கிற கான்செப்டை அவரும் ரைஸ் பண்ணலாம். ஸோ செக்ஷன் 11 அலிபி இருக்கு, அது அப்ளிகபிள் ஒன்லி டு கிரிமினல் கேஸ் சொல்லி பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல எடுத்துடாதீங்க, நினைச்சிடாதீங்க. ரெண்டு பக்கமும் வரும். இது ஒண்ணு. இப்ப அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொறுமையை நிரூபணம் செய்ய வேண்டியது அந்த குறிப்பிட்ட பொறுமை இருப்பதாக யார் சொல்கிறாரோ அவருக்கு தான் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 102 செகண்ட் பார்ட்ல இருக்கு.
ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அதான். இந்த ரைட் ஆர் லயபிலிட்டி இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்ல லீகல் ரைட் ஆர் லயபிலிட்டி, இதுதாங்க ஃபேக்டிங் இஷ்யூ. எப்பொழுதுமே ஒரு வழக்குல எனக்கு அந்த உரிமை உள்ளது, அந்த உரிமை இருப்பதாக எனக்கு டிக்ளேர் பண்ணுங்கன்னு கேக்குறீங்க பாருங்க, அது அதர்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, அந்த உரிமை அவருக்கு இல்லைம்பார். எனக்கு அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, எனக்கு நஷ்டீடு தர வேண்டிய பொறுப்பு பிரதிவாதிக்கு இருக்குன்னு சொல்லுவாரு பிளைண்டிஃப். பிரதிவாதி அந்த பொறுப்பு எனக்கு இல்லைம்பாரு. சோ இந்த ரைட் ஆர் லயபிலிட்டி தான் ஒவ்வொரு வழக்கிலையும் ஃபேக்டிங் இஷ்யூவாக வரும். அதைத்தான் நிரூபணம் செய்ய வேண்டியிருக்கு. பொறுமைகளின் அடிப்படையில், இருக்கக்கூடிய பொறுமைகளின் அடிப்படையில் ரைட் ஆர் லயபிலிட்டியை தான் நிரூபணம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த ரைட் ஆர் லயபிலிட்டியை யார் நிரூபணம் செய்யுங்கிறது தான் 101 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ்ல சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள 101 ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள பர்டன் ஆஃப் ப்ரூஃப்க்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்சிவேசிவ் பர்டன். பெர்சிவேசிவ் டு சாட்டிஸ்ஃபை த கோர்ட் த்ரூஅவுட் த கேஸ். வழக்கில் உள்ள எல்லா பொறுமைகளையும் நிரூபணம் செய்து நீதிமன்றத்துக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தினால் அந்த நபருக்கு சாதகமான தீர்ப்பு வரும். இரண்டாவது பார்ட்ல இருக்கு பாருங்க, bound to prove the existence of any fact, it is called as evidentiary burden. It is called evidentiary burden. So அந்த ஒரு பொறுமைக்கு மட்டும் அவர் சாட்சியம் கொடுக்கணும். That is known as evidentiary burden. So burden of proofல யார் ஒருவர் வழக்கை நிரூபணம் செய்ய வேண்டும் என்பதில் என்னென்ன பொறுமைகளை ஒரு வழக்கின் தரப்பினர் கையாளுகிறார்களோ அதை பொறுத்து தான் இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃபை முடிவு செய்ய முடியும். இப்ப பர்டன் ஆஃப் ப்ரூஃபை பார்ப்பதற்கு முன்னர் இன்னும் ஒன்னையும் நம்ம பார்த்தோம். பர்டன் ஆஃப் ப்ரூஃபை தவறுதலாக ஒருத்தர் தலையில சுமத்துறாங்கன்னு வைங்க. இப்ப ஏங்கிறவருக்கு தான் 101 ஃபர்ஸ்ட் பார்ட், பிங்கிற டிஃபெண்டன்ட்க்கு 101 செகண்ட் பார்ட். சோ இப்ப மிஸ்பிளேசிங் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப், பிங்கிறவருக்கு 101 பர்டன் ஆஃப் ப்ரூஃபை 101 ஃபர்ஸ்ட் லிம்ப்ல உள்ள பர்டன் ஆஃப் ப்ரூஃபையும், ஏங்கிறவருக்கு 101 செகண்ட் லிம்பில் உள்ள பர்டன் ஆஃப் ப்ரூஃபையும் கொடுத்துட்டோமானால், ஒரு வழக்கில் ஒரு நீதிபதி கொடுத்தாரானால் அல்லது அவர்களே எடுத்துக்கொண்டார்களானால், தட் இஸ் நோன் அஸ் மிஸ்பிளேசிங் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப். யார் யார் எதை நிரூபணம் செய்ய வேண்டுமோ அதை தவறுதலாக மற்றொரு தலையில் வைக்கப்பட்டு சுமத்தப்பட்டு அதன் அடிப்படையில் நிரூபணம் செய்தால் தட் இஸ் நோன் அஸ் மிஸ்பிளேசிங் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் which vitiate the judgment. Misplacing the burden of proof vitiates the judgment. ஒரு பெஸ்ட் கேஸ்ல இருக்கு குறிச்சிங்க, ரங்கம்மாள் வெர்சஸ் குப்புசாமி, RANGAMMAL, ரங்கம்மாள் வெர்சஸ் குப்புசாமி, AR 2011, Supreme Court, page 2344. 2344. Rangammal versus Kuppusamy, AR 2011, Supreme Court, page 2344. So, misplacing the burden of proof affects the case, vitiate the judgment. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஆர்டர் 18 ரூல் 1 CPC பாருங்க. ஆர்டர் 18 ரூல் 1 CPC 1908. அதுல ரூல் 2வும் பார்க்கணும். இந்த ரெண்டையும் வச்சு இந்த ரூல் 1 and 2 இருக்கு பாருங்க, இந்த ரெண்டையும் வைத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா who should lead the evidence first உங்களுக்கு புரியும். யார் ஒருவர் முதலில் சாட்சியத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் நீதிமன்றத்துல, யார் ஒருவர் சாட்சியத்தை முதலில் முன்னிலைப்படுத்தக்கூடிய உரிமையை பெற்றவர் ஆவார். who should lead the evidenceங்கிறது ரொம்ப முக்கியம் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல. இது எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா கிடைக்காது உங்களுக்கு. யார் ஒருவர் ஒரு வழக்கில் சாட்சியத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய உரிமை பெற்றவர் ஆவார். பார்ட்டிசிபென்ட்ஸ், நீங்க பிராக்டிக்கல் அப்ரோச்லையும் சொல்லலாம், தியரிட்டிக்கல் அப்ரோச்லையும் சொல்லலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ், ஆனந்த் மாரிமுத்து ரேஸ்ட் ஹேண்ட்ஸ். சொல்லுங்க சார்.
Participants, any response? இன்டராக்டிவ் செஷனா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் கிடைக்கும், அதுக்காக பாக்குறேன். சொல்லுங்க படம் எது Sir, who approaches the court? The matter. Who approaches the court? Yes. It's not a good answer. Anyone else? Anybody else? சார், யார் அவருடைய தரப்பை வந்து நிரூபிக்க தவறுனா வழக்குல தோத்து போவார் நிலைமையில இருப்பாரோ அவர் மேலதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு. நான் கேள்வி கேட்டது வந்து யார் மீது பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னே கேட்கல, யார் ஒவ்வொரு வழக்கிலையும் சாட்சியை முன்னிலைப்படுத்துவதில் முதல் உரிமை பெற்றவர்கள் அப்படின்னு தான் கேட்டேன். டினை பண்றவருக்கு முன்னுரிமை கிடையாது. எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கேயாவது இருக்கா who should lead the evidence first அப்படிங்கறது எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? ப்ராசிக்யூஷன் சைடு சார். ப்ராசிக்யூஷன் தரப்பு. சிவில் செல் ஏதாவது சொல்ல வரீங்களா? சார், படன் Basic burden lies on the plaintiff. பேசிக் ரைட்டா? Basic burden. பேசிக் பர்டன். நம்ம இப்ப burden lies on சார் பர்டன் இப்ப யார் மேல லை ஆகுதுன்னே நம்ம क्वेश्चन இல்ல சார். I think கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கோர்ட் யார் வந்து பண்ண ஃபர்ஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்குன்னு கோர்ட் டிசைட் பண்ணுங்க சார். கோர்ட் டிசைட் பண்ண முடியாதப்போ பிளைன்டிஃப் வந்து அவங்க தரப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போலாம்னு நினைக்கிறேங்க சார். சரி, கோர்ட் எப்படி டிசைட் பண்ணும்? commenced with proof of debate sir. Trial has to be commenced by the plaintiff sir. சரி, இவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர். இதுல எந்த ஆன்சருமே சரியா தான் என்னால சொல்ல முடியும். காரணத்தை சொல்றேன் நான். அப்ப நீங்க வந்து கன்வின்ஸ் ஆகுங்களான்னு பாருங்க, அல்லது உங்களுக்கு அதை எதிர்வாதம் பண்ணணும்னா நீங்க பண்ணலாம், நோ ப்ராப்ளம். எவிடன்ஸ் ஆக்ட பொறுத்த அளவுல இட்ஸ் வெரி சைலண்ட் to the party who has a right to begin his evidence அப்படிங்கிறது எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கேயும் இல்ல. ஏன் இல்ல? ஏன் இவ்வளவு எழுத தெரிஞ்ச அந்த ஸ்டீஃபன்கிற ஆதருக்கு அதை எழுத தெரியல பாருங்க. ஏன்னா எழுத முடியாது. ஒரு உதாரணம், 2 உதாரணம் சொல்றேன், நீங்க அதன் மூலமாகவே நீங்களே ஈஸியா ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஆர்டர் 18 ரூல் 1 சிபிசி சொன்னோம் பாருங்க. ஆர்டர் 18 ரூல் 1 சிபிசி என்ன சொல்லுது? The plaintiff has a right to begin. தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆரம்பமே அப்படித்தான் ஆரம்பிக்குது. அதனால வந்து பிளைன்டிஃபுக்கு தான் அந்த ரைட் டு பிகிங் ரைட் ஃபர்ஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி யாரும் தப்பா எடுத்துறாங்க. அப்புறம் படிங்க. The plaintiff has a right to begin unless the defendant admits the fact alleged by the plaintiff. அதோட முடிக்கல. And contends that either in point of law or on some additional facts alleged by the defendant. சிம்பிளா ஒரு மணி சூட்டு, ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டு பேஸ்ட் அப்பான் டிமாண்ட் ப்ராமிசரி நோட். பிளைன்டிஃப் வந்து வழக்க தாக்கல் பண்றாரு, டிஃபெண்டன்ட் வர்றாரு. டிஃபெண்ட் வந்து என்ன சொல்றாரு? அவர் எல்லாத்தையும் அட்மிட் பண்றாரு. எதெல்லாம் அட்மிட் பண்றாரு? நான் வாதிட்ட கடன் வாங்கியது உண்மை, வாதிக்கு கடனுதவி சீட்டு பிறப்பித்து கொடுத்தது உண்மை, ஆனால் அந்த கடனுதவி சீட்டு காலாவதி ஆகிவிட்டதுங்கிற. இதான் அவருடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போ who should lead the evidence first? ஏன் எவிடன்ஸ் ஆக்ட் சைலண்டா இருக்குங்கிறது இப்ப புரியும் உங்களுக்கு. யார் இப்ப முதல்ல வந்து சாட்சியத்தை முன்வைக்க வேண்டிய உரிமைக்கு சொந்தக்காரர்? பிளைன்டிஃபா டிஃபெண்டண்டா? டிஃபெண்டன்ட். ஏன் டிஃபெண்டண்டா சொல்றீங்க? இப்ப அவர் அட்மிட் பண்ணிட்டாங்க சார் எல்லாமே. ஆர்டர் 18 ரூல் 1 58ல செக்ஷன் 58ல அட்மிட்டட் ஃபேக்ட் need not be proved. ஆனா அதே செக்ஷன்ல தான் கோர்ட் மே டைரக்ட் த பார்ட்டி டு ப்ரூவ் த ஃபேக்ட்ஸ் அதர்வைஸ் than on by such admission அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கா இல்லையா 58ல? அப்படி அதர்வைஸ் than on by such admission சொல்லி கோர்ட் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா who should do the evidence first?
அப்புறம் எப்படி நீங்க டிஃபெண்டன்ட் சொல்ல முடியும்? பிளைண்டிஃபுக்கு இல்லையா அந்த உரிமை? சரி, பிளைண்டிஃபுக்கு அந்த உரிமையை கொடுக்கறோம்னு வைங்க. பிளைண்டிஃப் எதெல்லாம் நிரூபிக்க போறாரு? எதெல்லாம் நிரூபிக்கணும் அந்த வழக்குல? அவங்க டினை பண்ண போர்ஷன்ஸ் தான் சார். டினை பண்ணதை மட்டும்தான் ப்ரூவ் பண்ணணும்னா, டினை பண்ணதை வந்து அவர் எப்படிங்க ப்ரூவ் பண்ணுவாரு? டினை பண்ணா யாருங்க ப்ரூவ் பண்ணணும்? பர்டிகுலர் ஃபேக்ட், எனி பர்டிகுலர் ஃபேக்ட்னா யாருக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப்? ஆர்டர் 18 ரூல் 1 செகண்ட் பார்ட் சொல்லிட்டாங்க இல்லையா, பர்టిక్యులர் சொல்றாங்களோ அவங்க தான் அத. ஆமா, அப்ப டிமாண்ட் ப்ராமிசரி நோட் ஹிட் பை லா ஆஃப் லிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ளீயை ரைஸ் பண்றாரு டிஃபெண்டன்ட். இப்ப யாரு சாரி சார், அந்த லிமிட்டேஷன்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல யாரு காலாவதி தோற்றத்தால இந்த வழக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரோ அவர் தான் ஃபர்ஸ்ட் லீட் பண்ணணும், எவிடன்ஸ் கொடுக்கணும். சரி, இப்ப இதே இதை நீங்க பிளைண்டிஃப்க்கு கொடுக்கணும்னு நம்ம ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவோம். பிளைண்டிஃப் எதை நிரூபணம் செய்வார் இந்த வழக்குல? அவருக்கு நிரூபணம் செய்ய வேண்டியது வேற எதுவுமே இல்லை. ஏன்னா லோன் டிரான்சாக்ஷன் இஸ் அட்மிட்டட் பை த டிஃபெண்டன்ட், எக்ஸிகியூஷன் ஆஃப் த டிபிஎன் அட்மிட்டட் பை த டிஃபெண்டன்ட். So no need on the part of the plaintiff to give any evidence to prove such a transaction, such facts. அப்ப அங்க பிளைண்டிஃப் வந்து சைலண்டா தான் இருக்கணும். அங்க யாருக்கு வேலை இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிஃபெண்டன்ட்டுக்கு மட்டும் தான் வேலை இருக்கு. as to the law of limitation வேற எந்த வேலையும் அங்க இல்ல. பிளைண்டிஃப்க்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறதுல எந்த பர்டனும் இல்லை, டிஃபெண்டன்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. அப்ப இப்ப who should lead the evidence firstன்னு கேட்டா பிளைண்டிஃப் இல்ல, டிஃபெண்டன்ட் தான். அப்போ அதனாலதான் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து யார் முதலில் சாட்சியத்தை சமர்ப்பிக்க வேண்டிய முன்னுரிமை பெற்றவர் அல்லது முதல் உரிமை பெற்றவர் என்பதில் எவிடன்ஸ் ஆக்ட் சைலண்டா இருக்கு. இது சிவில் சைடுல நீங்க பார்க்கலாம். இதே இது நீங்க கிரிமினல் சைடுக்கு வாங்க. கிரிமினல் சைடுல வந்து செஷன்ஸ் மர்டர் கேஸ் எடுத்துங்க, செக்ஷன் 225, 226, 227 எடுத்துங்க. 226ல ஓப்பனிங் ஃபார் ப்ராசிக்யூஷன். ஓப்பனிங் ஃபார் ப்ராசிக்யூஷன். இப்ப ஓப்பனிங் ஃபார் ப்ராசிக்யூஷன்ல ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு, எங்களுடைய டாக்குமெண்ட், எங்களுடைய ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா prima facie கேஸ் இஸ் மேட் அவுட் அப்படிங்கிறார். கோர்ட் அக்செப்ட் பண்றாங்க. ஆனா இந்த அக்யூஸ் என்ன பண்றான், 227ல ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றான். என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னா அயலிட வாதம்ங்கிற வாதத்தை முன்வைக்கிறான். plea of alibi is raised under section 227. இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா கூட இருக்கலாம். பிராக்டிக்கலா அது நடக்குதா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு கேள்வியா உங்க மனசுல வரும். இப்போ இவன் plea of alibi ரைஸ் பண்ணாம பாருங்க 227ல. இத plea of alibi 227ல ரைஸ் பண்ணாம பெயில் அப்ளிகேஷன்ல ரைஸ் பண்றான், ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன்ல ரைஸ் பண்றான். when he brought before the court for the first time for judicial custody அப்ப ரைஸ் பண்றான். or when he surrenders before the court at that time he raised the plea of alibi. இப்ப plea of alibi என்னென்ன ஸ்டேஜ்ல எல்லாம் ரைஸ் பண்ணணும்னு சொல்லி செக்ஷன் 11ல ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. it can be raised at any stage by the person who is arraigned as an accused. so அவன் எந்த ஸ்டேஜ்லனாலும் plea of alibi ரைஸ் பண்ணுவான். இப்ப அவன் என்ன பண்றான்னா 227ல ரைஸ் பண்ணல, சைலண்ட் ஆயிட்டான். ட்ரையல் கமென்ஸ் ஆக போகுது. அப்ப அவர் கொஸ்டினுக்காக பாருங்க, சார்ஜ் ஃப்ரேமிங்ல, சார்ஜ் ஃப்ரேமிங்கிறது டிஸ்சார்ஜ் பெட்டிஷனுக்கு முன்னோட்டியே வந்துருது. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது ரெண்டு விதமாக பார்க்கலாம். plea of guiltyன்னு சொல்லலாம் ஒரு அக்யூஸ்டால, does not plead guiltyங்கிறது அங்க இல்ல. நல்லா பாருங்க, அந்த டேர்ம் யூஸ் பண்ண மாட்டாங்க. when he pleads guilty அப்படி வேணா இருக்கும். சோ அந்த plea of guiltyங்கிற நேரத்துல அவன் சொல்றான் does not plead guiltyங்கிறது இல்ல, I can raise the plea of guilt, plea of alibi, I can prove it அப்படிங்கிறான். இப்ப கோர்ட் என்ன செய்யணும், ட்ரையல் கமென்ஸ் பண்ணணும். அடுத்தாப்புல ட்ரையல் கமென்ஸ் பண்ணும்போது இன்டெலிஜென்ட் ஜட்ஜினா 227லயே அந்த டாக்குமெண்ட் அது சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ் ப்ரூவ்டுன்னு சொன்னா அவனை டிஸ்சார்ஜ் பண்ணலாம். 227ல அலிபிங்கிறத பார்க்க முடியுமா அப்படின்னா செக்ஷன்ல பேர் ரீடிங்ல பாத்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா அங்க சப்மிஷன் ஒரு வார்த்தை தான் இருக்கும். submission of the prosecution, the accused and the hearing of both of them on the point அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க இருக்கும் 227 சிஆர்பிசில பாத்தீங்கன்னா. ஸோ இப்போ நீங்க அவங்க plea of alibiங்கிறத வந்து 227 ரைஸ் பண்றாரு. பட் கோர்ட் என்ன சொல்றாங்க, நோனோ
உங்களுடைய வாதத்தையோ உன்னுடைய டாக்குமெண்டையோ நான் இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு ஜட்ஜி மறுக்கிறார். ஸோ த பெட்டிஷன் வாஸ் டிஸ்மிஸ்ட் வைங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது அவன் சொல்றான், எனக்கு பிளீ ஆஃப் அலிபி என்னால் ரைஸ் பண்ண முடியும், ஐ கேன் சக்சஸ்ஃபுல்லி ப்ரூவ் இட்டுங்கிறான். அப்படின்னா இப்போ ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட், when the trial commences, when the trial concludes, இந்த ரெண்டு முக்கியமானது சிஆர்பிசில. எப்ப ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும்? participants, when the trial commences, when trial concludes. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம், இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம், as soon as the charge is framed, trial commences automatically. After charge is framed ன்னு சொல்லக்கூடாது. எப்ப சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியாதோ அப்பவே ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. when the trial concludes, எப்ப ட்ரையல் கன்க்ளூட் ஆகும்? conclusion of evidence sir. Either conclusion of evidence, when the evidence is concluded. ஆர்குமெண்ட் பண்ணனும் சார். ஆர்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா before argument sir, both the evidence closed sir. ஓகே, வாட் அபௌட் ஆர்குமெண்ட்? அது என்ன ஸ்டேஜ்? அது ட்ரையல் ஸ்டேஜா இல்லையா? which is come within the purview of trial or not? ஆர்குமெண்ட்ங்கிறது 314 CRPC. whether pronouncing the judgment includes in trial or not. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चन தான். burden of proof எங்கேயோ போய் நிக்குது. so as soon as the charge is framed, trial automatically commences. இது answer. as soon as the evidence is closed on the side of the defense, trial automatically concludes. ஆர்குமெண்ட்டும் ஜட்ஜ்மெண்ட்டும் இஸ் நாட் ஏ ட்ரையல். அது முதல்ல புரிஞ்சுங்க. ப்ரொனவுன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், டெலிவரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ரெண்டு விதமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டெலிவரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் does not come within the purview of the trial. ட்ரையலும் உள்ளது வராது. இப்ப பிளீ ஆஃப் அலிபியை எங்க ரைஸ் பண்றான்னு கேட்டீங்கன்னா சார்ஜ் ஃப்ரேமிங் போது ரைஸ் பண்ணிருதான். இப்ப நவ் டேட் ஃபிக்ஸ்ட் ஃபார் தி எவிடன்ஸ் ஆன் த சைட் ஆஃப் த ப்ராசிக்யூஷன். அடுத்த ஸ்டெப் அதுக்கு தான் போக முடியும். இப்ப அவன் பிளீ ஆஃப் அலியை ரைஸ் பண்ணாம பாருங்க. அப்ப இப்போ ஒரு கோர்ட் நினைச்சா எவிடன்ஸ் கொடுக்கக்கூடிய உரிமையை யாருக்கு கொடுக்கலாம்? ப்ராசிக்யூட்டருக்கா, அக்யூஸ்டுக்கா? இந்த கேஸ்ல who should lead the evidence first? If the court desires, permit the accused to adduce evidence as to the plea of alibi first. இதான் கரெக்டான அப்ரோச். இதான் லீகல் அப்ரோச். ஏன் எதுக்காக அக்யூஸ்டுக்கு அதை கொடுக்கணும்? அக்யூஸ்ட் தான் ப்ரூஃப் பண்ண முடியும். ஆமா, அக்யூஸ்ட் தான் அலிபியை ப்ரூவ் பண்ண முடியும். அவர் டிஃபென்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணுமா வேண்டாமா? ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் தானே டிஃபென்ஸுக்கான எவிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ரைட் வரும். ஆமா, அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். வெயிட் பண்ண வேண்டாம். கோர்ட் டிஸ்கிரிஷனரி பவர்ல the right to begin the evidenceங்கிறத அக்யூஸ்டுக்கு கொடுத்துடலாம். ஏன்? இவர் அலிபியை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த கோர்ட் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு வைங்க, ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸை ஸ்டாப் பண்ணிடலாம். அன்னெசரி. நீங்க செக்ஷன் 11 எடுத்து பாருங்க. கல்கட்டா, லாகூர் எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் ஏ இருக்குல்ல. கல்கட்டால மர்டர், நான் லாகூர்ல இருந்தாங்க. நான் லாகூர்ல இருந்ததுங்க, அவனால நிரூபணம் செய்ய முடியும் சொல்லி நிரூபணமே செய்யறான்னு சொன்னா ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எதுக்குங்க நீதிமன்றத்தில்? அதுக்கப்புறம் நிறைய கேஸ் எக்ஸாம்பிள் கேஸ் ஒன்று சொல்றோம் பாருங்க. அட் த டைம் ஆஃப் கமிஷன் ஆஃப் மர்டர், prosecution charge is that particular accused instigated other accused to commit the murder. இதாங்க கேஸ். ஏங்கிற அக்யூஸ்ட் ஏனைய அக்யூஸ்டுகளை வந்து இன்ஸ்டிகேட் பண்றான் ஆன் த ஸ்பாட் இட் செல்ஃப் அண்ட் கான்சிக்வென்ட்லி த மர்டர் வாஸ் ஹேப்பன். இதுதான் ப்ராசிக்யூஷன் கேஸ். பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த அக்யூஸ்ட் அன்னைக்கு வேற ஒரு கேஸ்ல ஜெயில இருக்கிறான். இப்ப அந்த பிளீ ஆஃப் அலிபிங் அவன் ஜெயில இருந்தத சார்ஜ் ஃப்ரேமிங்ல சொல்றான் அவன். இப்ப சார்ஜ் ஃப்ரேமிங்ல சொன்னதுக்கு அப்புறம்
எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கு ஓப்பனிங் ஃபார் ப்ராசிக்யூஷனுக்கு அப்புறம் எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன் போடும்போது ஹூ ஷுட் லீட் த எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட்ங்கல அவன் ஜெயில இருந்ததை அவனால நிரூபிக்க முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும். ஜெயில இருக்கிறத அவன் நிரூபிக்கிறான்னு சொன்னா அதுக்கப்புறம் ப்ராசிக்யூஷனுக்கு அங்க என்ன வேலை? வேலை இல்ல. ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் கொடுக்கணுமா இவன் சம்பந்தமாக? தேவையில்லை. அப்ப யாருக்கு ஹூ ஷுட் லீட் த எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட்? அந்த ரைட் யாருக்கு வருது? அக்யூஸ்டுக்கு. எல்லா வழக்குலயும் அக்யூஸ்டுக்கு வராது, எல்லா வழக்குலயும் ப்ராசிக்யூஷனுக்கு வராது, எல்லா வழக்குலயும் பிரதிவாதிக்கு வராது, எல்லா வழக்குலயும் வாதிக்கு வராது. அதனாலதான் நாங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல ஹூ ஷுட் லீட் எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் இதுல சைலண்டா வச்சிருக்காங்க. அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன? ஹூ ஷுட் லீட் எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட்னா யார சொல்ல போறீங்க? ப்ராசிக்யூஷன் சொல்ல போறீங்களா, பிளைன்டிஃப்னு சொல்ல போறீங்களா, அல்லது ஒன் ஹூ brought the case before the court அவர் தான் நிரூபணம் செய்ய சொல்ல போறீங்களா? தகுந்தபடிக்கு வழக்கினுடைய பொறுமையும் சூழ்நிலைகளையும் எதை தாங்கி நிற்கிறதோ அதை பொறுத்து வழக்கின் தரப்பினர் யார் நிரூபணம் செய்ய வேண்டும் என்ற முதல் உரிமையை பெறுகிறார். இதான் அதுக்கான ஆன்சர். Facts and circumstances of the case decides the person who first adduced evidence before the court. இதான் எவிடன்ஸ் ஆக்ட்ல சைலண்டா வச்சிருக்காங்க அது. சோ அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, burden of proofல persuasive burden, ரெண்டாவது எவிடென்ஷியரி burden, இது 101 ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட். ரெண்டாவது who should lead the evidence first depending upon the facts and circumstances of the case which provide the opportunity to adduce evidence to a particular party to the suit or proceedings. இதான் அதுக்கான ஆன்சர். ஸோ burden of proof-க்குள்ள who should lead evidence ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததுதான் உங்களுக்கு burden of proof-ல 102 இருந்து ஆரம்பிக்கிறாங்க 106 வரைக்கும். ஸோ நீங்க சிபிசியும் சேர்த்தே அதுல பாத்துங்க. சிபிசியில வரக்கூடிய ஆர்டர் 18 ரூல் 1 and 2 சேர்த்து பாத்துங்க. நீங்க ஆர்டர் 18ல பாத்தீங்கன்னா ரைட் டு பிகின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கும். இப்ப அது நமக்கு அந்த இதை வந்து ஓரளவு நீங்க இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் இன் சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் வந்துடும் burden of proofல. எந்த அளவில் அல்லது எந்த நிலையில் அல்லது என்ன தரத்தில் சிவில் கிரிமினல் வழக்குகளில் நிரூபணம் செய்யப்பட வேண்டும், அதற்கான பர்டன் கடப்பாடு, சட்டப்படியான கடப்பாடு யாரை சார்ந்தது? எய்தர் பிளைன்டிஃப் ஆர் டிஃபெண்டன்ட், எய்தர் ப்ராசிக்யூஷன் ஆர் அக்யூஸ்ட் அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னா only 16 sections. எத்தனை செக்ஷன்ஸ்? only 16 sections exclusively applicable to criminal proceedings. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. 16 செக்ஷன்ஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எக்ஸ்க்ளூசிவாக கிரிமினல் வழக்குகளுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு வரோம். does not mean that it could not be applied to civil proceedings. அதற்காக அது சிவில் ப்ரொசீடிங்ஸ் அப்ளை பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. பட் இந்த 16 செக்ஷன்ஸ் எப்பொழுதுமே எக்ஸ்க்ளூசிவாக சிவில் கிரிமினல் வழக்குகளை மட்டும் நம்ம பயன்படுத்தி வரோம். அது என்னன்னு வேணா நோட் பண்ணீங்க. செக்ஷன் 10 24 to 30 24 இருந்து 30 வரை, 53 54 105 நோட் பண்ணீங்களா? ஃபாஸ்டா போறேனா? Ten 24 to 30 53 54 105 111 capital A, 111 capital A, 113 capital A, 113 capital B, 114 capital A and 133. இதை செக் பண்ணி பாருங்க. 16 செக்ஷன் இருக்கும். இந்த 16 செக்ஷனும் எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். இப்ப ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃபை பொறுத்தளவுல சிவில் கிரிமினல் வழக்குகளை பொறுத்தளவுல யூனிஃபார்மிட்டிலாம் கிடையாது. ஐ மீன் டிஃபரன்சியேஷன்லாம் கிடையாது. சிவில் வழக்குகளுக்கு ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிங்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃபும் கிரிமினல் வழக்குகளுக்கு பியாண்ட் ரீசனபிள் டவுட்டுங்கிற டாக்டரினை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எந்தவித டிஸ்டிங்ஷனையும் எவிடன்ஸ் ஆக்ட் எங்கேயும் சொல்லலை.
இருந்தா நீங்க சொல்லுங்க. எந்த இடத்துலயும் சொல்லல. அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ளை பண்றாங்க. எப்படி ஹூ ஷுட் லீட் தி எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட்ங்கறத வந்து யாருக்கு அந்த உரிமைன்னு சொல்லாமலே கொண்டு போறாங்களோ எவிடன்ஸ் ஆக்ட்ல, அதே மாதிரி இந்த 2 வழக்குகளையும் சிவில் கிரிமினல் வழக்குகள்லயும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப பொறுத்தளவுல டிஸ்டிங்விஷன் எதுவும் பண்ணவே இல்லை. அப்படின்னா என்ன பொருள்? ப்ரிபண்டன்ஸ் ஆர் ப்ராபபிலிட்டி கிரிமினல் வழக்குகளையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் வரும். பியாண்ட் ரீசனபிள் டவுட்டுங்கிறத சிவில் வழக்குகளை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். அதை உணர்ந்ததுனால தான் அந்த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து நோவேர் ஸ்டேட்டட் தட் there is a distinction between the two nature of cases, civil and criminal. எந்த இடத்துலயும் அவர் சொல்லல. அப்ப நம்ம நீதிமன்றத்துல என்ன பண்றோம் டெய்லி? எந்த ஸ்டாண்ட் ஆஃப் ப்ரூஃபை என்ன வழக்குகளுக்கு பயன்படுத்துறோம்னா உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துடும். எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கேயும் இல்லை. ஆனா நீதிமன்றத்துக்குள்ள போன உடனே சிவில் வழக்குகள் என்ன சொல்றோம்? ப்ரிபானன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்ங்கிற தேரியை பத்தி பேசுறோம். கிரிமினல் வழக்குக்குள்ள போனோம்னு சொன்னா நடத்தணும்னு சொன்னா பியாண்ட் ரீசனபிள் டவுட் சொல்றோம். வேற எந்த கான்செப்ட் நம்ம சொல்றது இல்லை கிரிமினல் வழக்குகள்ல. அப்படின்னு சொன்னா இது எங்க இருக்கு? இது எவிடன்ஸ் ஆக்ட்ல இல்ல. அதுவும் இதுக்கு முந்தைய டாபிக் பார்த்தோம் பாருங்க, ஹூ ஷுட் லீட் தி எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட். வழக்கினுடைய சூழ்நிலை பொறுமைகளை பொறுத்து தான் யார் ஒருவர் சாட்சியத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று முதல் உரிமை பெறுகிறார் நான் சொன்னனும். அதே மாதிரிதான் சிவில் வழக்குகளையும் கிரிமினல் வழக்குகளையும் என்னென்ன பொறுமைகள் சூழ்நிலைகள் கையாளப்படுகிறதோ அதை பொறுத்து பியாண்ட் ரீசனபிள் டவுட்டா அல்லது ப்ரிபானன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியாங்கிறத முடிவு செய்யணும். சிவில் கிரிமினல் ரெண்டுலையுமே. ஸோ எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த அளவுல there is no distinction. Evidence Act does not make any distinction between civil and criminal proceedings. Evidence Act does not make any distinction between civil and criminal proceedings with regard to procedure. With regard to the procedure, kinds of evidence. ஒரு நிமிஷம் போயிட்டு வாங்க இருக்கேன். Procedure, kinds of evidence, examination of witnesses, standard of proof. இந்த எதுலையுமே நான் சொன்ன பாருங்க, ப்ரொசீஜர் ஆகட்டும், கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆகட்டும், எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் ஆகட்டும், ஸ்டாண்ட் ஆஃப் ப்ரூஃப் ஆகட்டும், இது சிவில் கிரிமினல்ல எந்தவித டிஸ்டிங்ஷனும் எவிடன்ஸ் ஆக்ட் சொல்லவே இல்லை. Participants, are you clear now? Clear, sir. Clear. Very clear. ஒரு கேஸா குறிச்சுங்க. எம் கிருஷ்ணன் versus the state through Inspector of Police, state through Inspector of Police, District Crime Branch, DCP, Sivagangai. Criminal RC, within bracket MD, criminal RC, criminal revisional case, within bracket MD, SR number 7528 of 2014. Decided on 25th September 2014, மெட்ராஸ் ஹைகோர்ட். இந்த வழக்கில் இது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்கு சிவில் கிரிமினல் வழக்குகளுக்கு டிஸ்டிங்ஷன் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா டிஸ்டிங்ஷன் இருப்பதாக எவிடன்ஸ் ஆக்ட்ல இல்லை. ஆனா கிரிமினல் வழக்குகளையும் சிவில் வழக்குகளையும் இந்த டாக்டரின் ரெண்டையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். எல்லா வழக்குகள்லையும் நடைமுறையில் அது வந்து பயன்படுத்தப்படுது. ஒரு உதாரணத்தின் மூலமா சொல்லும் பொழுது 2 டாக்டரினும் 2 விதமான வழக்குகளுக்கும் பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு புரிதல் வந்துடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கேஸ் ஆஃப் டைவர்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் அடல்ட்ரி, கேஸ் ஆஃப் டைவர்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் பிகமி ஆர் பாலிகமி. இது டைவர்ஸ்ங்கிறது சிவில் நேச்சர், சிவில் ப்ரொசீடிங்ஸ் தான் இல்லையா?
இங்க ரீசன் என்ன சொல்றாங்க, டைவர்ஸுக்கான காரணம் என்ன கேட்கிறான்னா அடல்ட்ரி ஆர் பிகமிங்கிறான். ரெண்டு விதமா வச்சுக்கலாம், அடல்ட்ரியும் இன்னொன்னு பிகமி. இந்த பிகமியோ அடல்ட்ரியோ பிளைண்டிஃப் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் எந்த ப்ரூஃப்? ப்ரிபானன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியா பியாண்ட் ரீசனபிள்? பியாண்ட் ரீசனபிள் சார். சிவில் வழக்குகள்ல பியாண்ட் ரீசனபிள் டவுட் அப்ளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கா? இதனாலதான் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து அதை சைலண்ட் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி கிரிமினல் வழக்குக்கு வாங்க. கிரிமினல் கேஸ்ல செக்ஷன் 11 படி அக்யூஸ்ட் வந்து பிளி ஆஃப் அலிபின்னு ஒரு பிளியை ரைஸ் பண்றான். செக்ஷன் 105 எடுத்து பாருங்க, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஜெனரல் ஆர் ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன்ஸ். The court shall presume that such circumstances does not exist. அப்படி ரெண்டு வார்த்தை இருக்கு 105 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. ஒரு அக்யூஸ்ட் பிளி ஆஃப் அலிபியை ரைஸ் பண்றான், அல்லது செக்ஷன் 105ல சொல்லக்கூடிய ஜெனரல் ஆர் ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன்ங்கிற ஒரு பிளியை ரைஸ் பண்றான். இப்ப அக்யூஸ்ட பொறுத்தளவுல அதை ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் என்ன? பியாண்ட் ரீசனபிள் டவுட்டா அல்லது ப்ரிபாண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியா? ப்ராபபிலிட்டி சார். பியாண்ட் ரீசனபிள் டவுட் சார். Preponderance of probability sir. ப்ரிபாண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியில அவன் ரைஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணாலே போதும். ஏன்னா பியாண்ட் ரீசனபிள் டவுட் ஆல்வேஸ் லைஸ் அண்ட் பார்ட் ஆஃப் த ப்ராசிக்யூஷன். நீங்க அதுதான் அதுல முக்கியமான விஷயம். பியாண்ட் ரீசனபிள் டவுட்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது எப்பொழுதுமே ப்ராசிக்யூஷன் தான் இருக்கு. இந்த அக்யூஸ்ட் raised a plea of alibi or raised the defense general exception or special exception under section 105 னா 102 உடைய செகண்ட் பார்ட் இருக்கு பாருங்க, எனி பர்டிகுலர் ஃபேக்ட் எங்க வர்றான் பாருங்க. அலிபியவோ ஜெனரல் எக்ஸெப்ஷன் ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன் ஒரு பர்டிகுலர் பிளியை ஒருத்தன் எடுக்கிறான்னு சொன்னா அதை நிரூபணம் செய்ய வேண்டிய கடப்பாடு அந்த அக்யூஸ்டுக்கோ அது யார் எடுக்கிறாரோ அவருக்கு 102 உடைய செகண்ட் பார்ட்ல தான் உள்ள பாடன். 102 உடைய செகண்ட் பார்ட்ல உள்ள பாடன் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா ப்ராசிக்யூஷனுக்கு வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட்ங்கிற கான்செப்ட் அப்ளை பண்றதுனால ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிங்கிறது தான் அக்யூஸ்டுக்கு. இப்ப சொல்லுங்க, சிவில் வழக்குகளையும் கிரிமினல் வழக்குகளையும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃபை பொறுத்தவரை எந்த டாக்டரின் அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ரிஜிட் ரூல்ஸ் இருக்கா? இல்ல சார், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன வழக்குகளில் என்னென்ன பொறுமைகளும் சூழ்நிலையிலும் கையாளப்படுகிறதோ அதை பொறுத்து தான் நிரூபணத்தின் தரம் என்பது நிர்ணயம் செய்யப்படும். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் இன் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் இன் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் ரெண்டு வகையில கொண்டு போறாங்க. ஒன்னு ப்ராபபிலிட்டி, ப்ரிபாண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அனதர் ஒன் இஸ் பியாண்ட் ரீசனபிள் டவுட். இப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரூஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ யூனிஃபார்ம் ரூல் கிடையாது. நம்மளுடைய ராங் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மகிட்ட இப்போ இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளியர் ஆயிடலாம் அந்த பொசிஷன் ஆஃப் லால. ஸோ எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்தளவில் நிறைய விஷயங்கள் சைலண்டாகவே தான் கொண்டு போவாங்க, எதுலேயும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. ஸோ இப்போ 101ல சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் பர்டன் ஆஃப் ப்ரூஃபை வேற விதமா பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அண்ட் ரிவர்ஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு, அல்லது ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப்னு ஒன்று இருக்கு. இதுவும் ஒரு எங்கேயும் வந்து தெளிவாக சொல்ல மாட்டாங்க, தெளிவாகவே இருக்காது. ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறது சில ஸ்பெஷல் செக்ஷன்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் ஆக்ட்ல ஸ்பெஷல் செக்ஷன் இருக்கும். இப்போ நீங்க போஸ்கோ ஆக்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2930 இருக்கும், ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட்ல இருக்கும், என்டிபிஎஸ் ஆக்ட்ல இருக்கும். எல்லா ஆக்ட்லயும் ஸ்பெஷல் ஆக்ட்ல ரிவர்ஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃபை சொல்லியிருப்பாங்க. பட் எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ள வரும் பொழுது ரிவர்ஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறது வந்து நேரடியாக சொல்லப்பட்டிருக்காது. என்ன சொல்லிடுவாங்கன்னா, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் 106 எடுத்துங்க. 106ல யார் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when a person is having a knowledge exclusively within his mind or knowledge, யார் ஒருவனுக்கு ஒரு பொறுமை சம்பந்தமாக அவனுக்கு மட்டும் தெரிந்ததாக இருக்கிறதோ அதை அவன் தான் நிரூபணம் செய்ய வேண்டும். இது 106. இல்லஸ்ட்ரேஷனை பாருங்க, ட்ரெயின்ல வந்து வித்தவுட் டிக்கெட்ல போனானா இல்லையாங்க தான் அங்க பிரச்சனை. இங்கேயும் பாருங்க, நம்ம முதல்ல சொன்னதுதான்
கடவுள் இருக்கிறாரா இல்லையா, பேய் பிசாசு இருக்குதா இல்லையாங்கிறது நிரூபிக்க வேண்டிய கடப்பாடுகள் வரும்பொழுது அது நம்பிக்கை சார்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதனால வந்து லீகல் ரைட் ஆர் லயபிலிட்டிங்கிற கொஸ்டின் அது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு வரப்போறதே இல்லை. ஆனா 106 101 ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒன் ஹூ brought the case to the court, யார் ஒருவன் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கை கொண்டு வருகிறானோ, who should prove the case. அதுதான் 101 ஃபர்ஸ்ட் பார்ட். 106ல பாருங்க, இப்போ ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர் வர்றாரு, பேசஞ்சர்ட்ட டிக்கெட் இல்ல, வித்தவுட் டிக்கெட்னு சொல்றாரு. வித்தவுட் டிக்கெட்ல வந்தான்னு சார்ஜ் பண்றாரு, கோர்ட்டுக்கு வழக்கு வருது. ரயில்வே ஆக்ட்ல வந்து அது ஒரு அஃபென்ஸாக இருக்கு, வித்தவுட் டிக்கெட் டிராவல் பண்றது. அப்ப இப்ப நீதிமன்றத்துக்கு ப்ராசிக்யூஷன் வருது பாருங்க, அந்த ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர் இருக்கார டிடிஇ, அவர் என்ன நிரூபணம் செய்வாரு? 101 ஃபர்ஸ்ட் பார்ட் படி 101 ஃபர்ஸ்ட் பார்ட் படி ஒன் ஹூ brought the case to the court who should prove it. பட் இங்க ரயில்வே டிக்கெட் எக்ஸாமினர் என்ன செய்ய போறாரு? டிக்கெட் அவன் எடுக்கவில்லைன்னு தானே சொல்ல போறாரு. அவர் எப்படி நிரூபணம் செய்ய முடியும்? ஒன் ஹூ அசெட்ஸ். யார் இங்க அசெட்ஸ்? தன்னுடைய ரைட் ஆர் லைபிலிட்டிய அக்யூஸ் தான் சொல்ல முடியும். அக்யூஸ் தான் சொல்றான், நான் டிக்கெட் எடுத்து வந்தேன் அப்படின்னா யூ ஷுட் ப்ரூவ் இட் அண்டர் செக்ஷன் 106. அங்க 101 வந்து அப்ளை ஆகாது, 106 மட்டும்தான் அப்ளை ஆகும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்குது 101 ஃபர்ஸ்ட் பார்ட்ல. இப்போ 101 செகண்ட் பார்ட்ல எனி பர்டிகுலர் ஃபேக்ட், நான் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நான் ட்ரெயின்ல டிராவல் பண்றேன், ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட் இருக்கு பாருங்க, அந்த ஃபேக்டை நிரூபணம் செய்ய வேண்டியது 101 செகண்ட் பார்ட்ல யாருக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃபோ அவனுக்கு தான் 106லயும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வரும். சரி, நீங்க 101 பிரிச்சுட்டு மற்ற செக்ஷன்ஸ் நீங்க படிக்க முடியாது. 101 வந்து 102 to 106க்கு எல்லாத்துலயும் இன்செப்பரபிள். இதுதான் போர்ட்டல். 101ங்கிறது போர்ட்டல் டு த பர்டன் ஆஃப் ப்ரூஃப். அந்த போர்ட்டலை நீங்க மறந்துட்டு, அந்த வாயு முதல் வாசல்னு சொல்றோம் இல்லையா, போர்ட்டல்ங்கிறது முகத்தோற்றம். ஸோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல 101 டோரை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு மற்ற டோரை ஓபன் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. எந்த டோரை 102ல இருந்து 106 வரைக்கும் நீங்க ஓபன் பண்ண நினைச்சாலும், எந்த பர்டன் ப்ரூஃப் பார்க்க நினைச்சாலும் 101 உதவியோட தான் போய் பார்க்க முடியும். 106னுடைய பர்டன் ஆஃப் ப்ரூஃப் 101 செகண்ட் லிம்ப் மூலமாகத்தான் உருவாகும். அப்ப இங்க இல்லை என்று சொல்வதை நிரூபணம் செய்ய முடியாதுன்னு பாக்குறான் பாருங்க, அதுதாங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு 106ல. இருக்குன்னு சொல்றவன் தான் நிரூபணம் செய்யணும் அப்படிங்கிறத 106ல கொடுக்குறாங்க. அந்த இருக்குதுன்னு சொல்ற அந்த பொறுமையும் யாரு இருக்கதாக சொல்றானோ அவனுடைய அறிவுக்கு மட்டும் எட்டியதாக இருக்கணும். செக்ஷன் 27 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். 106 எங்க ஜம்ப் பண்றாங்க பாருங்க, 27 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு வந்துரும். 27 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல யார் ஒருவன் குற்றம் சம்பந்தமான பொருட்களையோ ஆயுதங்களையோ எதையோ மறைத்து வைப்பதற்காக சொல்லியிருக்கிறானோ அவனால் மட்டும்தான் அதை சுட்டி காட்டி எடுத்து கொடுக்க முடியும். இப்போ 106 எங்க வருதுன்னா செக்ஷன் 27க்குள்ள வந்துருவாங்க. அப்போ 106 படி பார்க்கும் பொழுது யார் ஒருவனுடைய அறிவுக்கு எட்டியதாக ஒரு பொறுமை உள்ளதோ அதை அவர் தான் நிரூபணம் செய்யணும். இங்க ரெண்டு விதமான ஃபேக்ட்ஸ் இருக்கு பாருங்க. டிடி என்ன சொல்றாரு? அவன் டிக்கெட் இல்லாமல் ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்கிறார். டிக்கெட் எடுக்காமல் டிராவல் பண்றது பாசிட்டிவ் ஃபேக்டா நெகட்டிவ் ஃபேக்டா? சொல்லுங்க. நெகட்டிவ் ஃபேக்ட். நெகட்டிவ் ஃபேக்ட். நான் டிக்கெட் எடுத்து தான் நான் டிராவல் பண்றேன்னு சொல்றது பாசிட்டிவ் ஃபேக்டா நெகட்டிவ் ஃபேக்டா? பாசிட்டிவ் ஃபேக்ட். பாசிட்டிவ் ஃபேக்ட். எப்பொழுதுமே எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்துங்க, மோரார்லெஸ் பாசிட்டிவ் ஃபேக்டை தான் ப்ரூவ் பண்ண சொல்லி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் சொல்லும். நெகட்டிவ் ஃபேக்டை ப்ரூவ் பண்றது ஒரு சில எக்ஸெப்ஷன்ல தான் இருக்கும். அதுதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். நீங்க செக்ஷன் 34 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் எடுத்து பாருங்க. செக்ஷன் 34 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். அங்க டிக்ளரேஷன் ஃபார் எ ஸ்டேட்டஸ் ஆஃப் எ பர்சன், டிக்ளரேஷன் ஃபார் எ ஸ்டேட்டஸ் ஆஃப் எ பர்சன், எனக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னு நான் கோர்ட்ல டிக்ளேர் பண்ண சொன்னா அது பாசிட்டிவ் ஃபேக்ட். செக்ஷன் 34 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல
எனக்கு திருமணம் ஆகவில்லை, என்னை சோன்சோ என்னுடைய மனைவி என்றோ அல்லது சோன்சோ என்னுடைய கணவன் என்றோ அழைக்க கூடாது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் டிக்ளரேஷன் கேட்கலாம் செக்ஷன் 34 ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட்ல. இப்ப 101 ஃபர்ஸ்ட் பார்ட் செக்ஷன் 34 ஸ்பெசிஃபிக் ஃபேக்டுக்கு அப்ளை ஆகும். இல்லை, எனக்கும் பிரதிவாதி வராரு செக்ஷன் 34 ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் சூட்ல, எனக்கும் வாதிக்கும் ஏற்கனவே இத்தனாம் தேதி இங்க வைத்து திருமணம் நடைபெற்றது, பர்டிகுலர் ஃபேக்ட். அப்ப திருமணம் நடைபெற்றதாக சொல்லக்கூடிய பாசிட்டிவ் ஃபேக்டை ப்ரூவ் பண்ண வேண்டியது 101 செகண்ட் பார்ட்லயும், எனக்கு அவருக்கும் திருமணம் நடக்கவே இல்லை, நான் அவருடைய கணவர் இல்லை, நான் அவருடைய மனைவி இல்லை அப்படின்னு பிளைண்டிஃப் சொல்றாருன்னு சொன்னா, பெர்சிவசிவ் பார்டன்ல செக்ஷன் 34ல கேட்கக்கூடிய நெகட்டிவ் டிக்ளரேஷனையே 101 ஃபர்ஸ்ட் பார்ட்ல ப்ரூவ் பண்ண வேண்டியது யாருக்கு? பிளைண்டிஃபுக்கு. இங்க 106 என்ன ஆகும்? 101 செகண்ட் பார்ட்ல ஆபரேட் ஆகும்போது அது யாருக்கு போயிருதுன்னு சொன்னா பிரதிவாதிக்கு போயிடும். இப்ப பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. 106லயே இவ்வளவு வித்தியாசமான நெகட்டிவ் ஃபேக்ட் இருக்கு, பாசிட்டிவ் ஃபேக்ட் இருக்கு. இல்லஸ்ட்ரேஷன் படி பாத்தீங்கன்னா 106 இல்லஸ்ட்ரேஷன் ஏ படி பாத்தீங்கன்னு சொன்னா, பாசிட்டிவ் ஃபேக்ட் குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு போகுது, நெகட்டிவ் ஃபேக்ட் குற்றம் சாட்டியவருக்கு போகுது. அப்ப இதுல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாரு பண்ண வேண்டியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஃபேக்டை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது அந்த டிராவலருடைய பேசஞ்சருடைய பர்டனாக மாறி போகுது. ஸோ ஃபேக்டை வைத்தும் எந்த ஃபேக்டை நீதிமன்றத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்குதோ அதை பொறுத்தும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் மாறிடும். ஸோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறது வெரி வெரி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. இதுல மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்டையர் கேஸும் வந்து விஷயட் ஆயிரும், என்டையர் ஜட்ஜ்மெண்ட்டும் விஷயட் ஆயிரும். அதான் ரங்கம்மாள் வர்சஸ் குப்புசாமி எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ நீங்க ஒரு ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஒரு வழக்கு நடத்தக்கூடிய வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது எல்லாமே இதுதான். ஸ்டாண்ட் ஆஃப் ப்ரூஃப், who should lead the evidence first, who should lead the evidence for persuasive nature, who should lead the evidence for evidentiary nature, ரைட். இது போக 102, 103 பாருங்க. 102 and 103, 103யும் 102வும் ஒரு விதமான ஒரு குழப்பமாகவே இருக்கும் பர்டன் ஆஃப் ப்ரூஃபை பொறுத்தளவுல. 102ல என்ன சொல்றாங்க? on whom burden of proof lies. இதைத்தானங்க 101லையும் சொல்றாங்க. 101 ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் என்ன சொல்லுது? யார் ஒருவர் வந்து நிரூபிக்கும் கடப்பாட்டுக்கு உரியவர், எல்லா பொறுமைகளையும் நிரூபணம் செய்து நீதிமன்றத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் யார் ஒருவன் வழக்கை கொண்டு வந்தானோ அவன் தான் நிரூபணம் செய்யணும்னு 101 ஃபர்ஸ்ட் பார்ட். எந்த ஒரு குறிப்பிட்ட பொறுமை நிரூபணம் செய்யணும்னு சொல்லி ஒருத்தன் வந்து குறிப்பிட்ட பொறுமை இருப்பதாக சொல்றானோ அந்த ஒரு குறிப்பிட்ட பொறுமை நிரூபணம் செய்ய வேண்டிய கடப்பாடு அவனை சார்ந்தது. 101 தான் ஜெனரலா சொல்லியாச்சே, அப்புறம் என்ன 102? on whom burden of proof lies. The burden of proof in a suit or proceeding lies on that person who would fail if no evidence at all were given on either side. No evidence at all were given on either side. அப்ப இங்க பர்டன் எப்படி வருது பாருங்க. இங்க பர்டன் யாருக்குன்னு பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் மூலமா நீங்க புரியலாம். A sues B for land of which B is in possession. A வந்து B மீது ஒரு சூட்டை ஃபைல் பண்றாரு. எதுக்காக? B is in possession ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்கிறாருன்னு அர்த்தம். அதை கூட வந்து கிளாரிட்டியா சொல்ல மாட்டேங்க பாருங்க இல்லஸ்ட்ரேஷன்ல. ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் அண்ட் which as A assets. இப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல one who assets must prove that those facts exist. அப்போ அசெப்டிவாக யார் ஒரு பொருண்மை இருப்பதாக சொல்றானோ அவனை பத்தி தான் இல்லஸ்ட்ரேஷன் ஏல as assets was left to A by the will of C, B's father. இப்போ ரெக்கவரி ஆஃப் மணி, ரெக்கவரி ஆஃப் பொசஷன் யார்கிட்ட இருந்து யார் கேட்கிறா? ஏ வந்து பீட்ட கேட்கிறாரு. அப்ப இப்ப பீட்ட பொசஷன் இருக்கிறத நிரூபிக்க வேண்டியது யாரு?
ரைட் ஆர் லயபிலிட்டி 102 ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு பாருங்க. 102 ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரைட் ஆர் லயபிலிட்டின்னு இருக்கும். இப்ப இங்க பொசஷனை ப்ரூவ் பண்ண ஆஸ் ஏ அசெட்ஸ் வாஸ் லெஃப்ட் டு ஏ பை த வில் ஆஃப் சி. சிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பியினுடைய ஃபாதர். சார் உரிமை ஏண்ட இருக்கு, ஏட்டு இருக்கு உரிமைங்கிறது. எப்படி அந்த உரிமை வருதுன்னு கேட்டீங்கன்னா பியினுடைய ஃபாதர் சி ஏக்கு உயிர் எழுதி கொடுத்துருக்காரு. பட் பொசஷன் மட்டும் யார்கிட்ட இருக்கு? பிகிட்ட இருக்கு. இஃப் நோ எவிடன்ஸ் ஆர் given on either side, B would be entitled to retain his possession. இப்ப ஏங்கிறவரு பியினுடைய ஃபாதர் சி ஏக்கு எழுதி வைத்ததாக உள்ள ஒரு உயிரை நிரூபணம் செய்யவில்லை என்றால் என்னாகும்? ரெக்கவரி ஆஃப் பொசஷன்ங்கிற சூட் liable to be dismissed because no evidence was given either by A or by B. B வந்து தன்னோட பொசஷன் இருக்கதா நிரூபிக்க வேண்டாம். ஏன் நிரூபிக்க வேண்டாம்? ஏஏ அட்மிட் பண்றாரு. ஏ என்ன சொல்லிருக்காரு? choose B for land of which B is in possession. அப்ப இங்க இரண்டு தரப்புலையும் நிரூபிக்கல. பி தன்னோட பொசஷன் இருக்கதா நிரூபிக்கவில்லை, நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இட் இஸ் அட்மிட்டட் பை ஏ. ஏ அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனை கேட்கறதுக்கான ஓனர்ஷிப்பை எப்படி கொண்டு வராருன்னா த்ரூ த வில் ஆஃப் சி ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. ரெண்டு பக்கமும் ஏக்கு பிரச்சனை இருக்கு. பொசஷன்ங்கிறது எப்போதுமே 9 லா பாயிண்ட்ஸ் ஆன் பொசஷன் ஒரு கான்செப்ட் உண்டு. 9 பாயிண்ட்ஸ் ஆன் லா ஆஃப் பொசஷன். ஸோ இப்போ இங்க ஏனுடைய கடமையிலிருந்து அவர் தவறிடுறாரு. பி எந்த எவிடன்ஸுமே கொடுக்கல. ஸோ no evidence were given on either side, who would lose the case? According to section 102, A will lose the case. So இது ஒரு வகையான burden of proof. 101 தாண்டி 102ல சில கம்பல்சரி burden இருக்கு. burdenே கம்பல்சரி தான், burdenே mandatory தான். ஆனாலும் இந்த 102ல வந்து it is stressed more than section 101. இதான் 102 கான்செப்ட். அதே மாதிரி 103 பாருங்க. 103ல ஒரு burden of proof இருக்கு as to a particular fact. இது 102 செகண்ட் பார்ட் மாதிரி இருக்கும். burden of proof as to a particular fact. பர்டிகுலர் ஃபேக்டை ப்ரூவ் பண்ண வேண்டியது யாருன்னா அந்த ஃபேக்ட் இருப்பதாக சொல்லக்கூடிய நபருங்கிறது 102 செகண்ட் பார்ட்ல பார்த்துருக்கோம். இப்போ 103ல எதுக்கு அப்படியே அன்னெசரியா இன்னொன்னு வைக்கிறாங்க? burden of proof, burden of proving, sorry, 103ல the burden of proof as to existence of particular fact lies on that person who wishes the court to believe it's in existence, unless it is provided by any law that the proof of that fact shall lie on any particular person. எப்பொழுதுமே ஒரு வழக்கே ஒரு குறிப்பிட்ட பொருண்மை இருப்பதாக சொன்னால் அந்த பொருண்மையை நிரூபணம் செய்ய வேண்டியது it is known as evidentiary burden on the part of the person who raises such plea. இது காமன், இது ஜெனரல் burden of proof under section 101 செகண்ட் பார்ட். பட் 103ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. சில பொருண்மைகள் இருப்ப ஒரு குறிப்பிட்ட பொருண்மை இருப்பதாக சொன்னால் அந்த பொறுமையை நிரூபிப்பதற்கு சட்டம் யாரையோ ஒருத்தரை கட்டாயப்படுத்தும். அதனாலதான் unless it is provided by any law, ஒரு குறிப்பிட்ட பொருண்மை இருப்பதாக சொல்றத யார் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா நீதான் நிரூபணம் செய்யணும்னு சட்டம் சில இடங்கள்ல கட்டாயப்படுத்துது. அப்படி கட்டாயப்படுத்தவில்லை எனில் மட்டும் அந்த பொறுமையை நிரூபணம் செய்ய வேண்டியது 103ல 101 செகண்ட் பார்ட்ல உள்ள நபர். எப்பெல்லாம் சட்டம் வந்து கட்டாயப்படுத்தும் அப்படிங்கிறது சில ஸ்பெஷல் லால இருக்கு. இப்ப 304B எடுத்துங்க, டவுரி டெத்து. டவுரி டெத்துல ரிவர்ஸ் burden of proof இருக்கா இல்லையா? 304B IPC. If a woman dies within 7 years under suspicious circumstances, the court shall presume that the death due to dowry harassment. இது அங்க கட்டாயப்படுத்தி சொல்லியிருக்கு. அப்ப அங்க burden of proof யாருக்கு போகுது? அக்யூஸ் தரப்புக்கு போயிடும். அவங்க இறந்தது வந்து டவுரி டெத்தால இல்ல, there is no cruelty on the ground of divorce அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது யாருடைய கடமைனா அக்யூஸ்டுடைய கடமை. அப்போ 304Bல சட்டம் யாரை கட்டாயப்படுத்துதுன்னா யாரை குற்றம் சாட்டப்பட்டிருக்கானோ அவனை கட்டாயப்படுத்துது. அப்படி கட்டாயப்படுத்தாத சமயத்துல மட்டும்தான் 103ல burden of proof யாருக்கு வரும்னா அதர் சைடுக்கு வரும்.
அல்லது ஒரு குறிப்பிட்ட பொறுமை இருக்குதுன்னு யார் சொல்றானோ அவனுக்கு வரும். இப்ப ப்ராசிக்யூஷனுக்கு 304B ஐபிசில பாத்தீங்கன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கா இல்லையா? பார்ட்டிசிபென்ட்ஸ், பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கும். ஏன்னா செக்ஷன் 101 ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு பாருங்க, அதான் நான் சொன்ன வந்தேன். பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல 101 போர்ட்டல் டு த பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொன்னேன். நீங்க 101 பர்டன் ஆஃப் ப்ரூஃபை எடுத்துக்கிறாம 102 இருந்து 106 பர்டன் ஆஃப் ப்ரூஃபை டீல் பண்ணவே முடியாது. இப்போ 103ல 101 ஃபர்ஸ்ட் பார்ட் எப்போதுமே இருக்கும். அப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆல்வேஸ் லைஸ் ஆன் த சைட் ஆஃப் த ப்ராசிக்யூஷன். அது என்னைக்கு மாறாது. Since because accused having some burden to prove or establish his innocence, the prosecution does not relieve from his bounden duty to establish the case beyond reasonable doubt. அக்யூஸ்டுக்கு சில கடமைகள் இருக்குன்னு வைங்க, சில சட்டப்படியான கடப்பாடுகள் இருக்கு, சில பொறுமையில நிரூபணம் செய்வதற்கான கடப்பாடு இருக்கு என்பதற்காக ப்ராசிக்யூஷன் தன்னுடைய தரப்பை சந்தேகத்திற்கு நிரூபணம் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. அது ஆல்வேஸ் ரைஸ் ஆன் த ப்ராசிக்யூஷன். ஒய்? இந்தியன் ஜுடிஷியரி எப்படிப்பட்ட ஜுடிஷியரின்னு கேட்டீங்கன்னா அக்யூஸ்டோரியல் சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியரி. There are two types of judiciary in the world. One is accustorial system of judiciary, another one is inquisitorial system of judiciary. Accustorial system of judiciary, there are three doctrines being followed in Indian judiciary. One என்னன்னு கேட்டீங்கன்னா first வந்து every man shall be presumed to be innocent unless the contrary is proved. இது first doctrine. Second doctrine, the burden lies always on the side of the prosecution. Third doctrine, the beyond reasonable doubt. இங்க தாங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப்ல ப்ராசிக்யூஷன் தரப்புன்னு நம்ம படிக்கிறோம். The burden should be beyond reasonable doubt. இது தேர்ட் டாக்டரின். ஸோ இந்தியன் ஜுடிஷியரி எப்பொழுதுமே அக்யூஸ்டல் சிஸ்டம் ஃபாலோ பண்ற காரணத்தினால இந்த 3 டாக்டரினும் கண்டிப்பாக கிரிமினல் வழக்குகளை பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த 3வது டாக்டரினை பயன்படுத்துறதுனாலதான் செக்ஷன் 103ல the prosecution does not absolve from its duty to prove the case beyond reasonable doubt. So standard of proof எப்படியெல்லாம் வகைப்படுத்துறாங்க பாருங்க. 101ல ஒரு விதமாக வகைப்படுத்துறாங்க, 102ல வேறு விதமான வகைப்படுத்தப்படுது. 103ல சட்டம் யாரை நிரூபணம் செய்ய வேண்டும் கட்டாயப்படுத்தவில்லை, படுத்தினால் மட்டுமே அந்த நபர் நிரூபணம் செய்ய வேண்டும். அல்லது one who brought the case before the court, who should prove the case அப்படிங்கிறது தான் 103ல சொல்றாங்க. 104 போறதுல பாருங்க, அங்கேயும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் தான். 104 பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விதமான ஃபேக்ட் ஒரு வழக்குல இருக்கு. 2 விதமான ஃபேக்டை ஒரு நபர் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு பை அடியூசிங் ரெலவெண்ட் எவிடன்ஸ். எந்த பொருண்மையை முதல்ல நிரூபணம் செய்யணும். அங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது who should lead the evidence first. இங்க what fact should be given first. The evidence of what fact should be given first. இந்த 104ல மோர் தென் ஒன் ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா எந்த ஃபேக்டை முதல்ல நிரூபணம் செய்யணும், எந்த ஃபேக்டை பின்னால நிரூபணம் செய்யணுங்க பத்தி 104ல சொல்றாங்க. உதாரணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். A wishes to prove a dying declaration by B. A must prove B's death. ஒரு டையிங் டிக்ளரேஷன் இருக்குன்னு சொன்னா அந்த டிக்ளரேஷன் கொடுத்தவர் இறந்து போனாருன்னு முதல்ல நிரூபணம் செய்தா தான் அது டையிங் டிக்ளரேஷனாவே எடுத்துக்கொள்ள முடியும். அதர்வைஸ் இட் இஸ் a statement which can be used under section 157 Indian Evidence Act or 156 Indian Evidence Act or 155 Indian Evidence Act or 146 Indian Evidence Act. இந்த மாதிரி வேற செக்ஷனுக்குள்ளதான் அதை கொண்டு போக முடியும். ஸோ அப்போ 104 படி நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா 2 ஃபேக்டர் இருந்தா முதல்ல எந்த ஃபேக்டரை நிரூபணம் செய்யணுமோ அந்த ஃபேக்டரை நிரூபணம் செய்தா தான் மற்றொரு ஃபேக்டரை நிரூபணம் செய்ய முடியும். இந்த 2 ஃபேக்ட்ல எந்த ஃபேக்டை முதல்ல நிரூபணம் செய்யுறது தான் இல்லஸ்ட்ரேஷன்ல சொல்றாங்க. டையிங் டிக்ளரேஷன் நீ ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல டையிங் டிக்ளரேஷன் கொடுத்தவர் இறந்து போயிட்டாருங்கிறது நிரூபணம் செய்யுங்க. இப்ப மாத்தி நிரூபணம் செய்யலாமா? நிரூபணம் செய்தா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்க செக்ஷன் 136ல போய் பார்க்கலாம். 136லயும் ஒரு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும். 104A இல்லஸ்ட்ரேஷனும் 136A இல்லஸ்ட்ரேஷனும் ஒரே இல்லஸ்ட்ரேஷன். 136A illustration பாருங்க. It is proposed to prove a statement about a relevant fact by a person alleged to be dead, which statement is relevant under section 32. The fact that the person is dead must be proved by the person proposing to prove the statement before the evidence is given of that statement. இது அப்படியே நீங்க பாருங்க 104 illustration Aல வந்துரும்.
ஸோ எந்த பொறுமையை முதல்ல நிரூபணம் செய்யணும்னு சொன்னா இறந்து போனதை நிரூபணம் செய்யணும், அதுக்கப்புறம் தான் மரண வாக்குமூலத்தை நிரூபணம் செய்ய முடியும். ஆனா 136 என்ன சொல்லிருந்தாங்க பாருங்க, மரண வாக்குமூலத்தை முதல்ல நிரூபணம் செய்யலாம், அதற்கு பின்னர் இறந்தவர் மரண வாக்குமூலம் கொடுத்தவர் இறந்து விட்டார் என்பதை நிரூபணம் செய்யலாம். பட் அது கொஞ்சம் கான்ட்ரரி டு த காமன் சென்ஸாக இருக்கும், நம்ம இயல்பான அறிவுக்கு அது ஒவ்வாததாக இருக்கும். ஆனா எப்படி அதை நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளுதுன்னு சொன்னீங்கன்னா 136ங்கிறது என்ன டாபிக்னு பாருங்க, ஜட்ஜ் டு டிசைட் அஸ் டு அட்மிசிபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ். எந்தெந்த எவிடன்ஸ்ல ஏத்துக்கணுங்கிறத பத்தி முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. அப்ப எப்படியெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொபோஸ்டு பார்ட்டி இருக்கான் பாருங்க, பார்ட்டி டு ப்ரொபோஸ் டு கிவ் எவிடன்ஸ் 2 ஃபேக்ட்ஸ், 2 ஃபேக்ட்ஸுக்கு எவிடன்ஸ் கொடுக்குற ஒரு பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவர் என்ன சொல்றாரு நீதிமன்றத்துல, முதல்ல நான் மரண வாக்குமூலத்தை நிரூபணம் செய்யறேன், ஆனா கட்டாயமாக நான் மரணம் அடைந்து விட்டார், இறந்து விட்டார் என்பதையும் நான் நிரூபணம் செய்வேன் ஒரு அண்டர்டேக்கிங் கோர்ட்ல கொடுத்தா, இஃப் த கோர்ட் சாட்டிஸ்ஃபைஸ், அதுதான் செக்ஷன் 136, பவர் ஆஃப் த கோர்ட் அஸ் டு அட்மிசிபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ். சோ அப்படி ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கிறாருன்னு சொன்ன ஒரு பார்ட்டி நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் முதலில் என்ன செய்யலாம், மரண வாக்குமூலத்தை நிரூபணம் செய்து அதன் பின்னர் அவர் வாக்குமூலம் கொடுத்தவர் மரணம் அடைந்து விட்டார் என்பதை நிரூபணம் செய்யலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ரூவிங் தி டையிங் டிக்ளரேஷன் அண்ட் சப்சிக்வென்ட்லி டெத் ஆஃப் த டிக்ளரண்ட், ரெண்டையுமே கொண்டு போகலாம். இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் 136 இல்லஸ்ட்ரேஷன் ஏல உள்ளத 104 இல்லஸ்ட்ரேஷனாக வச்சிருக்காங்க. அப்ப இங்கேயும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பொருண்மையை முதல்ல நிரூபணம் செய்யணுமோ அந்த பொருண்மையை தான் நிரூபணம் செய்ய வேண்டும், 2 பொருண்மைகள் இருக்கும்போது. அதே போல 105ல சிம்பிள் ஜெனரல் எக்ஸெப்ஷன் ஆர் ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன் இருப்பதாக ஒரு அக்யூஸ்ட் ஒரு பிளியை ஒரு டிஃபென்ஸை ரைஸ் பண்றான்னு சொன்னா அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆல்வேஸ் லைஸ் ஆன் தட் அக்யூஸ்ட். பட் அதே நேரத்துல கோர்ட் எப்படி இருந்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஷால் பிரிசூம் த ஆப்சன்ஸ் ஆஃப் சச் சர்க்கம்ஸ்டன்சஸ், அப்படி ஒரு சூழ்நிலை இந்த வழக்கில் இல்லை என அனுமானம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மேண்டேட்ரி. இல்லைன்னு சொல்லியாச்சு நீதிமன்றம், அப்பனா ஒன் ஹூ அசெட்ஸ் அண்டர் செக்ஷன் 101 ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாருங்க, அவன் தான் நிரூபணம் செய்யணும். அப்போ ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன் ஆர் ஜெனரல் எக்ஸெப்ஷன் இருப்பதாக யார் சொல்கிறானோ அவன் நிரூபணம் செய்யணும். எக்ஸ்க்ளூசிவ்லி அப்ளிகபிள் டு கிரிமினல் கேசஸ்ல நான் 105 சொல்லியிருப்பேன், 16 செக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதுல 105 உண்டு. ஸோ இங்க பாருங்க, ஜெனரல் எக்ஸெப்ஷன் ஸ்பெஷல் எக்ஸெப்ஷனை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் நிரூபணம் செய்யணும். ஸோ த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் தட் பர்டிகுலர் மேன் who raises such a defense under section 105. At the same time, the court shall presume the absence of such circumstances. So 105ல burden of proof எப்படி மாறுதுன்னு பாருங்க. 106 நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு ஸ்பெசிபிக்காக ஒரு குறிப்பிட்ட ஃபேக்ட் யாருடைய அறிவுக்கு மட்டும் எட்டியதாக இருக்கோ அந்த நபர் தான் அந்த பொறுமையை பொறுத்து நிரூபணம் செய்யணும். இல்லஸ்ட்ரேஷன் பில இருக்கு பாருங்க, ஏ சார்ஜ் இஸ் டிராவலிங் ஆன் ஏ ரயில்வே வித்வுட் ஏ டிக்கெட், அதுல தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 107 108 பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போனதையும் ப்ரிசியூம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ 107 108ல கொள்ளக்கூடிய டெத்துங்கிறது சிவில் டெத்து, நாட் ஆக்சுவல் டெத் ஆர் கிரிமினல் டெத்து ஆர் ஹோமிசைடு, அதுக்குள்ள வராது. 107 108லயும் சிவில் டெத்தை மட்டும் ப்ரிசியூம் பண்ணிக்கணும். 107ல யாருக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பாருங்க, ப்ரூவிங் டெத் ஆஃப் பர்சன் known to have been alive within 30 years. இங்க 30 வருஷம் கொடுக்குறாங்க. ஒரு நபரு உயிரோட இருக்காரா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொன்னா 30 வருஷத்துக்கு அவர் காணவில்லை, 30 வருஷத்துக்கு அவரை காணும் அப்படின்னு சொன்னா அது யார் நிரூபணம் செய்யுங்கிறத தெளிவாக 107ல கொடுத்துட்டாங்க. ஆன் த பர்சன் ஹூ அஃபர்ம்ஸ் இட், அது 108ல அதை மாத்தி கொடுத்துருப்பாங்க பர்டன் ஆஃப் ப்ரூஃப். இவ்வளவுதாங்க முக்கியமான ஏரியா பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல. பார்ட்டிசிபென்ட்ஸ் முடிச்சுக்கலாமா? எஸ் சார். ஓகே, உங்களுக்கு ரெண்டுக்குமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ப்ராக்டிக்கல் ஓரியன்டேஷனுக்கும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் வரும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல கேட்டாங்கன்னா. எஸ் சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார், ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைனா சொல்லிட்டீங்க சார், எப்படி வரணும் ஒரு முக்கியமான கேஸ்ல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி. ரொம்ப நன்றிங்க சார். இது சம்பந்தமா பல சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் இருக்குங்க சார்.
இருக்கு ரேஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, இன்ஸ்டன்டா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். சொல்லுங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா